ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? இல்ல ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு வலது கையில வந்துட்டு நல்லா அடிபட்டுருக்கும். ஸோ, அவரால வந்துட்டு அந்த அம்பு விடுறது இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து செய்ய முடியாது. ஸோ, ஆப்போசிட் டீம்லாம் இருக்கவங்க வந்து நெனைப்பாங்க, கண்டிப்பா அவரால ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மறுநாள் திரும்பவும் ஹீரோ ரெடி ஆகி வந்து நிப்பாரு. எல்லாரும் "என்னடா ஆச்சு? உன்னால முடியாது. ஏன் வரேன்னு?" கேட்கும்போது, "என்னால வலது கையில தானே முடியல. இடது கையில முடியும்னு" சொல்லுவாரு. எல்லாருக்கும் இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆண் வேஷத்துல இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்வாருன்னா, இப்போ உனக்கும் வந்துட்டு பழக்கம் இல்லைல்ல, எனக்கும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பழக்கம் இல்லை தான். இப்போ நீ புதுசாக பண்ணுற மாதிரி தான் நானும் புதுசாக பண்ண போகிறேன். உனக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் உன்னாலேயே முடியும். ஏன்னா நம்ம கஷ்டத்தை அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் அது பயங்கரமாக ஸ்பீச் கொடுக்குறாரு. அவங்களே இப்போ ஆடி போயிடுறாங்க. இந்த அளவுக்கு இப்படிலாம் யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைலா பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹீரோ எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும். அப்படின்னும் போது அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, அது பசங்க படிக்கிற ஸ்கூல், அதாவது காலேஜ், அதெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, சாப்பாடு கொடுக்குற சாக்கிலேயே நான் போயிட்டு வந்துடுறேன் சரின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுவாரு. ஒரு பக்கம் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ரவுண்டாக சர்க்கிள் போட்டிருப்பாங்கல்ல, அதில் 8 பாயிண்ட்டு 9 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிலாம் கிடைக்கும்ல, அந்த பாயிண்ட்லலாம் வந்து அவரால் வந்து பண்ண முடியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் இப்படியே ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ஆப்போசிட் டீமில் இருக்காங்களா சீனியர் பசங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது ஹீரோ வந்துட்டு நம்ம ஏதாவது கீழே தடுமாறி விழுற மாதிரி செஞ்சிருவோமா, அவன் பல்ல உடச்சிட்டா அவன் வந்து வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோட ரூம் மேட்டை ஒருத்தர் இருப்பார்ல மேத்யூ, அவர் வந்து கவனிச்சிடறாரு. ஒருத்தர் நேர்மையாக இருந்து முன்னுக்கு வரணும்னு நினச்சா விட மாட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க நினச்சி உங்கள் மொத்த பேரோட பள்ளியை எடுத்து உங்கள் கையிலே கொடுத்துருவேன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ இந்த அளவுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயினுக்கே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவங்க பையன் விஷயத்தில் தானே இருக்காங்க. அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு வேளை ஹீரோ இது மாதிரிலாம் செஞ்சு அவர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம போட்டியில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தான் நம்ம தான் பொண்ணு இல்லை பையன், அதாவது பையன் இல்லை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, நம்ம எப்படி இங்கே இருக்க முடியும், எப்படினாலும் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அதை வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயினை கூப்பிடுவார். நானே உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீ ரொம்ப நல்லா படிக்கிற, உன்னோட மார்க்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா படிக்கிறேன்றதுக்காக என்னோட ப்ரொஃபஸர் வந்து எனக்கு இந்த புக்கை கொடுத்தாரு. நான் இந்த புக்கை வந்து நீ நல்லா படிக்கிற அப்படின்றதுக்காக நான் இப்போ உனக்கு இதை கொடுக்குறேன். உனக்கு யாரையாவது நல்லா படிக்கிறாங்கன்னு உனக்கு தோணும் போது நீ அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி பையனோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்றாங்க. டே வெளியே வாடானோன்னு ஹீரோயின் வெளியே வராங்க. அங்கே பாரு உன் ரூம்மேட் இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோ மழை பெய்யுது, அப்போ கூட அவன் ப்ராக்டிஸை நிறுத்தலன்னு சொல்லணும்னு ஹீரோயின் வந்துட்டு நீ ஏன் உன்னை இவ்வளோ வருத்திக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால தானே எல்லாரும் என்னை வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க பார்க்குறாங்க, உன்னை வந்து ஏழை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க பார்க்குறாங்க. இந்த பணக்காரன் ஏழை இந்த மாதிரிலாம் இனிமேல் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் சமன்றதை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் கேட்க வந்து அந்த மேத்யூ இருக்கார்ல, அவருக்கும் ரொம்ப ஹீரோட ஸ்பீச் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீ இதுக்கெல்லாம் தயாராகிடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மேத்யூ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் வந்து இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, உன்னை அள வைக்கிறாங்களா, உன்னை எவனாவது அள வச்சானா அவன் வயிற்றுலேயே ஒரே குத்து குத்து அப்படின்ற மாதிரிலாம் அவர் எப்படிலாம் அட்டாக் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயினுக்கு இவரால் முடிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக வந்துடுது. அவங்க அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, முதல் நாள் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அதாவது ஒரு தப்பு நடக்குன்ற நேரத்தில் வந்துட்டு அதை தைரியமாக தட்டி கேட்குறவன் தான் வந்து உண்மையான ஒரு மனுஷனாகவே இருக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணுறது, சீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் இப்போ பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ தான் அவங்க சொல்லுவாங்க. சட்டங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலேஜோட சட்டமாக என்னவா இருக்குது, ஆண்கள் மட்டும் தான் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. நான் மட்டும் இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகிட்டேன், அதே மாதிரி அந்த வில் வித்த இருக்குல்ல அதுலேயே நான் பாஸ் ஆகிட்டேன், அதாவது எங்கள் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு பெண்களும் படிக்கணும், இந்த காலேஜ் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை மாற்றி அமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொஃபஸர்கிட்டே கேட்பாங்க. என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, எனக்காக வந்துட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு ஒருத்தர் ராவும் பகலமாக ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் என் மேலே கேர் எடுத்து என்னை எவனாவது கஷ்டப்படுத்துறான்னு அவனை தொலைச்சி கட்டிட்டு இன்னொருத்த மேத்யூ, அவங்க 2 பேருமே இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, சரி ஓகே நீ சொல்கிற எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டிங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி இங்கே பொண்ணுங்களும் படிக்கிற மாதிரி இருக்கலாம், தோத்துட்டு அப்படின்னா நீயா அவன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கூட கேட்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து அந்த சீனியர் பசங்களாக இருக்காங்களா அவங்களுக்குலாம் சம்மக்கவும் வரும். நீ என்ன எதுன்னு தராதன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாகவே உனது அதாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு உன்னை எங்கே நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத, அதாவது நீங்கள்லாம் கீழே உள்ளவங்க தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்புறம் அவர் சொல்லுவார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டியில் நாங்கள் கலந்துப்போம், நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம், அப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தலகணத்தோடு தெரியல, அதுக்கு அதை நீ இனிமேல் இந்த காலேஜில் நீ பண்ணவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீ மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த மாதிரி பேசும்போது அந்த ஆளுக்கு அந்த சீனியர் பையனுக்கு சம்மக்கவும் வருது. உன்னை நான் போட்டியில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்காங்க. அதோடு வந்துட்டு இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பை விடுறாரு, எல்லாமே சென்டர் பாயிண்ட்டுக்காக போகுது, அந்தளவுக்கு அவர் தேர்ந்தவராக இருக்கார். அந்த தைரியத்தில் தான் அவரும் ரொம்ப தலகணத்தோடு வர தெரியறவராக இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ பேச்செல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால்
ஃபிசிக்கலாக ஒன்றும் சரியில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து உடம்புல தெம்பு இல்லை, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒத்த கையால் கட்டி தொங்க விட்டுறாரு. ஒரு கையை மட்டும் மரத்தில் கட்டி மிச்சதெல்லாம் அவங்க எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கையை வலிக்குது இறக்கி விடணும்னு, இல்லை உனக்கு கையிலெல்லாம் பலம் வரணும், உடம்புலலாம் பலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால ஹீரோயின் வந்து பயங்கரமாகவே நல்லா தேறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த அந்த ரவுண்டு போட்டிருக்கலாம் சர்க்கிள், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட நெருங்கிக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மேத்யூ இருக்காரு, அவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் சாப்பிடும்போது அந்த மேத்யூ வந்து ஒரு ஆப்பிள் வேற அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு இவன் ரோபோ மாதிரி தெரிஞ்சுட்டு அவனுக்குள்ள ஃபீலிங்ஸா அப்படின்ற மாதிரிலாம் அவரே வச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி ஹீரோவும் அவர் 2 பேருமே ஹீரோயின் இப்படி வர்றதை வந்து, ஏன்னா அவங்களாம் ஒரு டீம் தானே, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இதே பண்ணுறதுனால ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சிடுவாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இருக்கவரை அவர் வந்து சரி ஏதோ பையன் தான் சாஞ்சிருக்கான், சரி டயர்டில் சாஞ்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் விட்டுருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் முடிச்சு பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாஞ்சி தூங்கிட்டாங்கல்ல, ஒரு மாதிரி அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து திரும்பவும் அந்த அம்பெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் சென்டரில் மட்டும் வரவே மாட்டேங்குது. இதை மேத்யூ பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கி தோளில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு. போனவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதிரி மருந்தெல்லாம் கலந்து வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கையை பிடிச்சி முக்கி வச்சுட்டு இருக்காரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது வந்துட்டு, இப்போ புதுசாக இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில வந்துட்டு ஒரு மாதிரி காயம் மாதிரி ஏற்படும். அந்த காயம் இருந்துச்சுன்னா வந்து அவங்களால பலம் கொடுத்து செய்ய முடியாது. முதல் இந்த காயத்தை சரி பண்ணணும், அப்போ தான் உன்னால் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும், இந்த ஏழை பணக்காரங்கன்ற இதெல்லாம் மாற்றியே ஆகணும்னு சொல்லும் போது இந்த ஹீரோ பையன் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், அப்போ நீ இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. என்னோட மேத்யூ கிட்ட பேசிகிட்டே இருக்காங்களா, அவங்க பேசும்போது ஏன் உனக்கு என் ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை, உனக்கும் சேர்த்து நானே ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பேச பேச இவருக்கு வந்து அது பையனாக இருந்தாலும் அவங்க பேசுகிறத பண்ணுறதெல்லாம் இவருக்கு பிடிச்சிருக்கு. இப்படிப்பா அவங்க உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. டக்குன்னு இவருக்கு விக்கல் வந்துடுது. மேத்யூ பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவருக்கு விக்கல் வரும்ல, அதனால் விக்கல் வருது. இதை வந்து அந்த சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் பார்த்துறாரு, அதாவது இவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இப்போ எதுக்கு உனக்கு விக்கல் வந்துச்சு, இவரே சுற்றி சுற்றி தினம் வந்துட்டு இருப்பா. அதுவும் இவங்கிட்ட பேசும்போது, அதாவது ஜூனியர் பையன்கிட்ட பேசும்போது, ரூம்மேட் பையன்கிட்ட பேசும்போது எதுக்கிட்ட அவனுக்கு விக்கல் வந்துச்சு, அதாவது அவன் பையன் தானே அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவரு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது வெளியே வருவாங்க பாருங்க. அப்போ அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. யாருன்னா அந்த லைலா பொண்ணு இருக்கும்ல, அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு, அதாவது இந்த வில்லன் சீனியர் பையன் இருக்கான்ல அவனோட தங்கச்சி தானே அந்த லைலா பொண்ணு, அவங்க அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற சாக்கில் உள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே இப்போ கரெக்டாகிடுச்சு, இங்கே பாரு இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்க அதனால தான் எனக்கு விக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருக்கும் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, கரெக்டாக அது மேட்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ லைலா பொண்ணு இருக்குல்ல, அது எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிற சாக்கில் ஹீரோ பக்கம் தானே வந்தது. ஹீரோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஸ்பெஷலாகவே சாப்பாடுலாம் கொண்டு வந்துட்டு பரிமாறிட்டு இருக்கு. அவருக்கும் தெரியும்ல ஆல்ரெடி. இதை பார்க்குற அந்த பொண்ணோட அண்ணன் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறாருன்னா, அன்றைக்கி போட்டி கொடுக்கும்போது தாமரை வீடுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு தான், தங்கச்சி வீட்டுக்கு தான் அனுப்பி வேறு பிளான் பண்ணாங்க. அவர் வந்த உடனே இவங்க குய்ய முயன்னு கத்தணும், அவரை போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோவும் வந்திருப்பாரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க கத்த மாட்டாங்க, மற்றவங்களாம் அடித்து விரட்டிட்டு அந்த பிளானை சொல்லி ஹீரோ வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோ வந்துட்டு பார்த்தோன்னே இப்போ அவங்களுக்குலாம் பரிமாறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு டவுட் வரும். அன்றைக்கி ஹீரோ அந்த வீட்டுக்கே லைலா வீட்டுக்கே போகலன்னு சொல்லி தானே ஹீரோ வந்துட்டு ஜில் தண்ணியில் வந்து குதிக்கிறதுக்கே வந்து தயாரானா, அப்புறம் எப்படி இன்றைக்கி ரொம்ப பழக்கமான மாதிரி என் தங்கச்சி வந்து அவனுக்கு பரிமாறிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டவுட் வரும். இதெல்லாம் ஹீரோயின் வேற ஒரு பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும், ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. இதை தெரிஞ்சு இன்னொரு சீனியர் பையன் வந்துட்டு இவங்கள வம்பு வளர்த்துட்டு இருப்பான். அதாவது ஹீரோ வந்து சும்மாவா அந்த பொண்ணுக்காக தண்டனையவே ஏற்றுக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண ரொம்பவே ஏற்றி பேசுவார். வந்துட்டு அவர் அந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஹீரோவும் அழகாக இருக்கா, 2 பேரும் பொருத்தம் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து எஞ்சி போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசும்போது ஹீரோக்கு அந்த பொண்ணு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்குமா, எங்களுக்குலாம் தயிர் சோறத்தை போட்டு அவனுக்கு என்னமா விதவிதமாக சமைச்சு கொண்டு வரன்ற மாதிரி மற்ற பசங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு ரூல்ஸ் மீறினா பிடிக்காது. ஒன்று என்ன சொல்வார்னா, ஒரு அமைச்சரோட பொண்ணாக இருந்துட்டு நீங்களே இந்த மாதிரிலாம் ரூல்ஸை மீறக்கூடாது, இங்கே பசங்க தான் இருக்கணும், பொண்ணுங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான், நீ எதுக்கு நீங்கள் வரீங்க இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, சரி நான் இனிமேல் வரமாட்டேன், நான் வந்ததே உன்னை பார்க்கறதான், நீ வேணா என்னை பார்க்க ஒரு தடவை வரியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே யோசிப்பார், ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்களா. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த சென்டர் இதில் வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சோன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ சொல்கிறார், உன்னால் முடியும், நான் தான் பல தடவை சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இவங்க 2 பேர் சந்தோஷப்படுவாங்க. ஹீரோயின் இந்த அளவுக்கு தேறிட்டாங்கன்றது அந்த வில்லன் பையனுக்கு தெரிஞ்சிடும். உடனே அதை நான் போட்டியில் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சிடுவேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ன்ற ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி ஏதாவது பேப்பர்ஸை போட்டுகிட்டே போவார். அதாவது இவங்க இந்த மாதிரி வேணால் நல்லது இப்படி இருக்குது, இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்குறது இல்லையா கொள்றது இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க, நான் அவங்களுக்கு கேட்க தோணாது. ஸோ அவங்களுக்கு தோன்ற மாதிரி இவர் எழுதி போட்டுட்டு இருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு ஆள் திரும்பவும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, மக்கள் இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் துரத்தி பிடிக்கணும்னு துரத்தி பிடிப்பாங்க. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருப்பார். கடைசியில் தான் தெரியும் அது யாராக இருக்கும் அப்படின்னா அந்த மேத்யூ இருக்காருல்ல, அவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து இப்போ யாருன்றது விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் அரசாங்கத்துக்கு இன்னும் அந்த அரசர்களுக்கெல்லாம் இவர் யாருன்னு தெரியல. ஸோ இந்த பையன் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில் படித்தவனாக தான் இருக்கணும், நான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரண்மனை காவலாளிகளெல்லாம் அனுப்பி அவனை போய் பிடிக்க சொல்லலான்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல், அதாவது அந்த காலேஜில் உள்ள ஆல்ரெடி
வந்துட்டு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த அரசவையில் உள்ள செக்யூரிட்டிஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணி தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. சரி பேச்சுவாக்கில் உள்ளே போகலாமான்னு சொல்லும்போது அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற காவலாளிங்க வந்து உள்ளே விடவே மாட்டாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மேத்யூக்கு அடிபட்டிருக்கனால அவரால் செவிரேறி குதிச்சு வர முடியாது. அவர் நைட்டெல்லாம் போய் இந்த வேலை பார்த்துட்டு அதுதான் அவர் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் பெருசாக ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அவர் வந்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறார். உள்ளே போக முடியல, எல்லாம் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதோட அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ வந்து நைட்டில் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேத்யூ இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு தான் அந்த போட்டி நடக்க போகுது, டீமில் வந்து 3 பேர் அவங்க இருக்கணும், அவர் மேத்யூ மட்டும் இல்லைனா இந்த டீம் வந்து டிஸ்குவாலிஃபைடாக ஆகிடும். ஏன்னா இவங்க இவ்வளோ போட்டியில் நல்லா தேறி வந்துட்டாங்க, இப்போ இவர் மட்டும் இல்லைனா வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு வந்து நைட்லாம் தூக்கமே வர மாட்டேது. இருந்தாலும் நாளை காலையில் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. எப்படி மேத்யூ வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக மேத்யூக்கு நம்ம படுற கஷ்டம்லாம் தெரியாமல் இல்லை, நம்ம எதுக்காக பாடுபட்டு இருக்கணும் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும், நிச்சயமாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிறாரு. ஹீரோயினுக்கு தான் இன்னும் தூக்கம் வராமல் இருக்குது. இப்போ மறுநாளும் ஆயிடுது, போட்டிக்கான நேரம்லாம் நெருங்கிடுச்சு, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. இன்னும் மேத்யூ வரவே இல்லை. எல்லாம் ரெடியாகியும் வந்துட்டாங்க, அந்த திடலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக அப்படிலாம் வர்றது அந்த ரெபேக்காலாம் வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. மற்றவங்களாம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அந்த பொண்ணுங்க முன்னாடி நல்லா சீன் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் அப்படி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் தம்பி இருக்கார்ல, அவங்க 2 பேருமே வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. பேர் கேட்டதுக்கு தம்பியோட பேர் தானே அவங்க சின்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பையனோட சொந்தக்காரங்களா நீங்கள் அப்படின்னு எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இன்னும் மேத்யூவை காணும். இப்போ தான் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நின்றுட்டீங்க, அந்த போட்டிக்காக நின்றுட்டீங்க, இன்னும் கடைசி செக் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை செக்அப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த டைமில் மேத்யூ இல்லைன்னா அந்த டீம் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சொல்லிட்டே இருப்பார். பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மல், அதாவது அரசவை காவலாளிங்க வந்து உள்ளே விட மாட்டாங்களா, அதனால அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க காவலாளிங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மந்திரி ஐடியா கொடுக்கவும் அவங்களோட ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி கெட்டப்பிலே இப்போ உள்ளே வந்துடுறாங்க. இந்த ஆள் யாருன்றதை தேடி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேத்யூ வந்து முழிச்சு பார்க்குறாரு. மயக்கம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அச்சோ போட்டி நேரமாச்சு, நம்ம போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராரு. அந்த செவுத்தை ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிற்றில் அடிப்பட்டதுனால அவர் திரும்பவும் கீழே விழுந்துறாரு. திரும்ப அந்த அரசவை காவலாளிங்க வேற வந்துட்டு என்ன நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாயில கையை வச்சு அமர்த்தி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, உங்கள் டீமில் வந்து 2 பேர் தான் இருக்கீங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக அவர் வரலைன்னா டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே அந்த வில்லன் பையன் இருக்காங்க, அவன் வந்து என்ன சொல்வான்னா, நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு போட்டி நடக்கிற இடத்துல என்கிட்ட தோத்து போய் அப்படியே அவமானப்பட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல வேலை அந்த அவமானத்தில் தப்பிச்சுட்டு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வருவார். இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது மேத்யூ தான் அங்கே வந்திருப்பாரு. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் தான் நீங்கள் வருவேன்னு சொல்லுன்னல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, என்ன கூடலாம் ஒன்றும் இல்லை, பேருக்கு தான் நினைப்பேன், நீ தான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின்ட்டு அவங்களாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் எப்படி தப்பிச்சு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரை வந்து வாயை புத்தி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா அந்த காவலாளிங்களா. அங்கே வந்துட்டு இவரோட சீனியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து இங்கே உள்ள காவலாளிங்க மாதிரிலாம் நீங்கள் செக்யூரிட்டிங்க மாதிரி இல்லையே, உங்களால் அரசவையில் பார்த்துருக்கேனே, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வசமாக மாட்டிப்பாங்க அந்த காவலாளிங்களாம் இவர்கிட்ட. இல்லை அதாவது மந்திரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டு வர சொன்னார், இவன் தான் தப்பி இப்போ குதிச்சிட்டு இருந்தான் செவுத்துலேருந்துன்னு சொல்லும்போது, அப்படியே அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அது எங்கள் செக்யூரிட்டிங்க தானே பிடிக்கணும், எங்கள் காவலிங்க தான் பிடிக்கும், நீ எதுக்கு நீ வந்து பிடிக்கிற, அதுவும் இந்த மாதிரி மாறு வருஷத்தில் வர வந்திருக்க அப்படின்னு ஒன்று, இது சரியில்லையே, அதுக்கான தண்டனையை வாங்குங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாரா. அவங்கள பார்த்தோன்னே இவங்களாம் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தான் இவர் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. ஆரம்பிக்க போது இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது புக் ஷாப் ஓனர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் இங்கே வந்து போட்டி ஆரம்பிக்க போதில்லை, நான் அதை உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன வேலை பார்ப்பாருன்னா, எல்லாத்தையும் காசு வசூலிச்சுட்டு மரத்துக்கு மரம் ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சிருவாரு. இவர் பேசுறதை கேட்டு பக்கத்தில் உள்ளவர் அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே அங்கே தூரத்தில் இருக்கவங்களுக்கு அந்த கமெண்ட்ரி போய் சேர்ந்துரும். இந்த மாதிரி மைக்கே இல்லாமல் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு அந்த வேலையை வேறு அவர் பார்த்துட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த போட்டி வந்து எத்தனை டைப்பாக பிரியும், எத்தனை பேர் வந்து இந்த குவாலிஃபைடு ஆகுறாங்க, கடைசி ஃபைனல் வரைக்கும் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து இப்போ ப்ரொஃபஸர் இருக்கார்ல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ மாறி வந்துட்டு இவர் ஜெயிப்பா அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு மாதிரிலாம் பணம்லாம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைலா பொண்ணு வேறு ஹீரோக்காக அவன் தான் ஜெயிப்பான்ற மாதிரி கொடுக்கும்போது, உன் அண்ணன் இங்கே போட்டியில் இருக்கான், அவன் தான் அந்த வில்லன் பையன், அவனை விட்டுட்டு நீ இன்னொருத்தனுக்காக இது பண்ணுறேன்னா அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மந்திரி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அந்த எக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து அம்பு விடுறதே வித்தியாசமாக தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் தான் அவன் விடுவான். அந்த மாதிரி யாராவது அம்பு விடுறாங்களான்னு முதல் அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வயிற்றில் காயப்பட்டிருக்கு, அந்த காயப்பட்ட மாதிரி யாராவது இருந்தால் அவனை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லாமே வந்துட்டு அவரையும் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஹீரோயின் தான் அம்பு விடுறாங்க. அம்பு விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 9 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தானே ஜெயிச்சிருக்க, இன்னும் ஃபைனலில் ஜெயிக்கல, அதுக்குள்ள ரொம்ப துள்ளி லாஸ்ட்டில் கோட்டை விட்டுறாது அப்படின்னு சொல்லும்போது, நான் ஜெயிச்சுட்டு நல்லா விளையாடுறேன் தானே நான் சொல்கிறேன்னா அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உடனே உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படி செவக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன கண்ணெல்லாம் செவக்குது, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஹீரோ தொட்டு பார்க்க உங்கள் கையை தட்டி விட்டுறாங்க. ஏன் என் கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் வேறு கையை வேறு பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரெபேக்கா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயினை வந்து பையனாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால அவரை வேற லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவரை பொண்ணுன்னு தெரியாமல் அதை வேற லவ் பண்ணிட்டு அவர் விளையாடுறது இவங்க வேற ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஹீரோயினோட டீமில் உள்ள எல்லாருமே வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு. இதை பார்க்குற சூப்பர்
சீனியர்னு வேற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப நாளாக படிப்பை முடிக்காமல் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன இவன் ஆரம்பத்தில் அந்த இதை கூட தூக்க முடியாமல் இருந்தால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறா, இப்போ டீமோட சேர்த்து முன்னுக்கு போயிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஹீரோயின் விளையாடுறத பார்க்கும்போது அந்த ரெபேக்கா ரொம்ப ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்கா. இதை பார்க்குற அந்த லைலா பொண்ணோட அண்ணன் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு சமூகம் வருதுன்னு அவன் வந்து இந்த ரெபேக்காவை வந்துட்டு ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கான். அது சுத்தமாக அவனை கண்டுக்க மாட்டேன், இவனை மட்டும் கண்டுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு பொறாமப்பட்டு இருப்பாரு. போன காதல் மாதிரி இது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லைலா பொண்ணோட அண்ணன் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கப்புறம் நம்ம அவளை ஏதாவது பண்ணணும்னா அடியாளங்களை வச்சு தான் வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட அந்த அம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு வா, அதை மட்டும் கொஞ்சம் வளைச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆள் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கிட்ட கையை தட்டிட்டு ஓடிட்டாங்களா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இப்போ என்ன பண்ணோம், லேசாக தானே கண்ணத்தில் இது பண்ணோம், அதுக்குள்ளே அவர் தட்டி விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. பையன் தான், பொண்ணுன்னு இன்னும் தெரியல. அதை பேர் அடிக்கடி உங்களுக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு இவர் இப்போ மேத்யூ இருக்காருல, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க நீ வரமாட்டேன்னு நினச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் ஜாலியாக விளையாடுறத பார்த்தா ஹீரோ என்ன நினைக்கிறாரு, நம்மளை வந்து தொடவே விட மாட்டேன்ட்டா இந்த பையன், ஆனால் அவன் கூட சந்தோஷமாக விளையாடுறானே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்க விளையாட்டு இதில் வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட அம்பை வந்து கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. இது இந்த பசங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த அம்பை எடுத்து ஒரு பக்கமாக வளைச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே போயிட்டு என்ன தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டியா அடுத்த ரவுண்டில் அப்படின்ற மாதிரிலாம் வம்பு வளர்க்குறாங்க. வம்பு வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெபேக்கா வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளோ பேர் என்ன பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க, இந்த உங்களை மாதிரி யாருமே கனிவாக நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பையன் நினச்சி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு நின்று முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்களை ஒவ்வொரு நாளும் நினச்சி நான் எப்படி உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பீங்க, என் காதலை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் அம்பு விட்டதுனால காயமாக இருக்கும்ல, அவங்களோட கர்ச்சிப்பெல்லாம் வச்சு கட்டி விடுறாங்க. ரெண்டாவது என்னோட லவ்வை ஏற்றுப்பீங்களான்லாம் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த சீனியர் பையனுக்கா சம்மக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே இதை ஹீரோவும் மேத்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பையனை வந்துட்டு அதாவது இவ்வளோ பேர் ரெபேக்கா லவ் பண்ணுறாங்க, ரெபேக்கா வந்து லவ் பண்ணுற பையன் வந்து இவனா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பே அந்த பசங்க குரூப்பெல்லாம் சேர்த்துட்டு ரெபேக்காவே ஒருத்தனை லவ் பண்ண வச்சுட்டா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான், அவன் தான் இனிமேல் சங்க தலைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி ஆரம்பிச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் இப்போ தனித்தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு அவரோட பங்கு முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்தது மேத்யூ வராரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டே தான் இருந்தார். ஆனால் வந்துட்டு அவருக்கு வயிற்றுல வேற அடிபட்டிருக்கு. ஆனால் அந்த மந்திரிங்களோட ஆளுங்க வந்து அவரை கவனிக்கல. ஏன்னா அவங்க வேற இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இன்னும் இவர் மேலே சந்தேகம் வரல. ஸோ அதெல்லாம் அந்த ரவுண்ட்லாம் அவர் தப்பிச்சுட்டே வந்துட்டாரு. இப்போ ஹீரோயின் கூட விளையாடும் போது அவங்க எதார்த்தமாக வயிற்றுல வேற இடிச்சிருப்பாங்களா, அது அவருக்கு வலி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். அதனால் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரால் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். இப்போ மந்திரிங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும் அவர் கரெக்டாக. இப்போ மேத்யூ வந்து அந்த அம்பை விட போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து வலி தாங்க முடியல. ஸோ அவரால் கவனம் வந்து செலுத்த முடியல. இப்போ அது 2 அம்பு தான் அதாவது சான்ஸ் வந்து 2 தடவை தான். அதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லூஸாக போயிடுது. செகண்ட் டைம் பண்ணும்போது செகண்ட் டைமும் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ 3 பேர் தனித்தனியாக பண்ணணும். அதில் ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. இப்போ மேத்யூ வந்து தோத்துட்டாரு. இவர் தோக்குறத பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின் ரொம்ப இப்போ என்னன்னா இப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம போய் வந்து வின் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா டீம் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிடும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ மேத்யூ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினை பார்க்க கூட அவருக்கு வரல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீ ஒரு ஆளாக வந்து நின்னா போதும், கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், நான் சொன்னல நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேத்யூ அந்த அம்பு விட்ட ஸ்டைலை வந்து மந்திரியோட ஆளுங்க பார்த்துட்டாங்க. ஒருவேளை இவனாக தான் இருக்குமோன்ற மாதிரி டவுட் இப்போ அவங்களுக்கும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மேத்யூவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மந்திரிங்க ஆளுங்கலாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மேத்யூ அந்த மாதிரி போஸ்ட்டில் வச்சிருந்தாலும் அவரால் சரியாக அடிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி பையன் வந்து கரெக்டாக அந்த அம்பு அடிக்கிறவனாக தான் இருப்பான். இவன் தான் தடுமாறி விட்டு போயிட்டான். இல்லை இவன் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பானா, இவன் வந்து அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, அந்த எக்ஸா இருக்க இவன் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரிலாம் மந்திரிங்க ஆளுங்க பேசுவாங்க. அடுத்தது ஹீரோயின் வராங்களா, இப்போ இந்த மாதிரி செஞ்சால் உனக்கு வந்து காயமும் இருக்காது, நீ ஈஸியாக உனக்கு பண்ண முடியும்னு சொல்லிட்டு மேத்யூ டிப்ஸ் கொடுத்துருப்பாருல அவர் பண்ணுற மாதிரியே. அது மாதிரி ஹீரோயின் இப்போ அம்பு பிடிச்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த மந்திரிங்க ஆளுங்க ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இவன் என்ன இதே மாதிரி அம்பு விடுறான், இவனை பற்றின டீட்டெயில்ஸை மொத்தத்தை கொண்டு வா, அவன் அப்பா அம்மா யார் என்ன இது எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சுக்குன்ற மாதிரி இப்போ மந்திரி ஆளுங்க இவரை வந்து கர வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது ஹீரோயினுக்குலாம் ஒன்றுமே தெரியல, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 8 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் வராருல, அதான் அந்த வில்லன் பையன், அதாவது லைலாவோட அண்ணன், அவர் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் எடுத்துறாரு. செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து 8 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவர் செகண்ட் ரவுண்ட்லேயே 10 பாயிண்ட் எடுத்துறாரு. இப்போ 3வது ரவுண்டில் இவர் கண்டிப்பாக வந்து இவங்க கூட எடுக்கணும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படி தோணுதுன்னா வந்துட்டு ஏன்னா இப்போ இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்து ஆகணும். இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, இப்போ 2 தடவை நம்ம ஜெயிச்சோம், 3வது தடவை நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த தலகுணம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெபேக்கா இருக்காங்களா, அவங்க மேலே உள்ள கண்ணில் வந்து அவங்கள வேற ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்காரு. இந்த மெதப்பில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. இந்த புக் ஷாப் ஓனர் வேற லைவாக கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ தன்னோட மக வந்துட்டு நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த 3வது ரவுண்டுக்கு ரெடி ஆகுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துறாரு. இப்போ ஹீரோயின் கூட எடுக்கணும். ஆனால் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வளைஞ்சிட்டாங்கல்ல இவங்களோட அம்பு, அதனால சரியாக இப்போ போகல, நான் வேற எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வரும்போது அதுலேயும் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அதில் கண்ணாடி தூரெல்லாம் கலந்து வச்சிருக்காரு, அந்த வில்லனோட ஆளுங்கெல்லாம் கலந்து வச்சிருக்கவும் ஹீரோயின் வந்து அதை எடுத்துட்டு வராங்க. அந்த டைமில் வந்து ப்ரொஃபஸர் வந்து எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்க்கும்போது ஹீரோனோட அம்பை வந்து யாரோ வளைச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க
இருக்காங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் அமைதியா நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஹீரோயினோட கைய வந்து பயங்கரமா குத்த பாக்குது. அப்ப ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "கீழ கொட்ட நான் ஜெயிச்சிருவேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ என்ன பொறுத்தவரைக்கும் நீ எப்பயோ ஜெயிச்சுட்ட. நீ எந்த ஒரு கண்டிஷன்ல இருந்த, இப்ப நீ எந்த அளவுக்கு இருக்க. ஆனா இப்ப நீ வெற்றியும் தோல்வின்றது மனசு சம்மந்தப்பட்டது தான். இப்ப அவன வந்து நீ நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது ஓகேவா தான் இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் அவர் ரொம்ப இதா மோட்டிவா பேசும்போது இவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையா வந்துருது. அதே மாரி ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அவங்களால முடியல. கையிலேருந்து ரத்தமே அப்படியே வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஹீரோ வந்து பயங்கரமா வந்து போட்டி போட்டு கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்ல அடிச்சிடுறாங்களா, அதோட வின் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அந்த கமெண்ட்ரி வேற பாஸ் ஆகுது. தான் பொண்ணால தான் இப்ப ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹாப்பியா ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவ தான் தேடிட்டே இருப்பாங்க. அவர் கண்ல படுறதுக்கு முன்னாடி மத்த பசங்கலாம் சூழ்ந்து தலைவரே தலைவரேன்னு சொல்லிட்டு இவர தூக்கி ஆட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ரெபெக்காவ வேற லவ் பண்றேன்னு சொல்லிட்டா, இப்ப அதாவது வித்தையிலயும் ஜெயிச்சாச்சு அப்படின்னோனே எல்லாரும் இவர தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சில்வர் எக்ஸ் அந்த பையன் இருக்கான்ல, அதாவது அந்த வில்லன் பையன் அவனுக்கு வந்து செம்ம கோவமா இருக்கும். தலைய தொங்க போட்டுட்டு அந்த இதில அம்புல வந்து உன்னை கண்ணாடிய தேய்க்க சொன்னேன் தேய்ச்சியா இல்லையாடா? ஒரு வேளை கூட உருப்படியா செய்ய மாட்டீங்களா? கேட்கும்போது நல்லா தான் தேய்ச்சோம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு வந்து செம்ம கையெல்லாம் அப்படியே காயமானத பார்த்தோன்னே, இப்ப மேத்யூக்கு செம்ம கோவம் வரும். உடனே வந்துட்டு அத காரணம் அந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கணும்னு சொல்லி அவர் போணும்னு நெனைப்பாரு. அப்பதான் வந்துட்டு அவரோட சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, வேண்டாம் இது அவன் தான் பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா போட்டியில நம்ம ஜெயிச்சுட்டோம். இப்பவே அவனுக்கான தண்டனை வந்து கிடைச்சிருச்சு. அதனால அவன்ட்ட இந்த சண்டைய வச்சுக்காத பேசாம விட்டுறணும்னு இவரும் அமைதியா இருப்பாரு. இப்போ வந்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பரிசு குடுப்பாரு. உங்களால தான் வந்துட்டு இந்த நாட்டுக்கு இன்னும் நெறைய நல்லதெல்லாம் நடக்க போகுது. நீங்க இந்த அளவுக்கு தேறி வந்துட்டீங்க அப்படின்ற மாரி நெறைய பாராட்டுவாரு. இப்ப ஜெயிச்சவங்களுக்குலாம் அந்த பார்ட்டிலாம் குடுப்பாங்கல்ல, அந்த பார்ட்டிலாம் உட்காந்து குடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லைலா பொண்ணு வந்துருது. எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. அதாவது அந்த டை மாரி கட்டி விடுவாங்கல்ல, அந்த மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஜெயிச்சதுக்கு காரணமே ஹீரோ தான். அதெல்லாம் சரிதான். ஆனா வந்துட்டு நான் ஒருத்தி குத்துக்கல்லு மாரி இருக்கும்போது, இவ வேற குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்காளே அப்படின்ற மாரி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டி விட்டுர்றாங்க. இவங்க எந்திரிச்சு வெளியவே வந்துர்றாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாம வந்துர்றாங்க. அப்பதான் வெளிய கண்ணாடி இருக்கும்போது கண்ணாடில பார்க்குறாங்க. அப்பதான் ஓ! நான் ஒரு பொண்ணாவே இல்லல்ல. நான் பையனா தான் இருக்கிறனால அவன் என்ன பொண்ணாவே இன்னும் பார்க்கலல்ல அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கோச்சுக்கிட்டு வெளிய வந்தத வந்து ஹீரோ பார்த்துறாரு. "என்னாச்சு வெளிய வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது மட்டும் இல்லாம கை அடிபட்டுருச்சு. வலிக்குதா? மருந்து எதுவும் போட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. "இல்ல உன்னை எல்லாம் தேடுவாங்க. நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவாங்களா? என்னாச்சு இவனுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற யோசிப்பாரு. ஹீரோயின் இப்ப அங்கருந்து வராங்களா? வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அந்த சீனியர் பசங்க வந்து சில பேர் வந்து ஹீரோயின்ட்ட வம்பு வளர்க்குறாங்க. வம்பு வளர்த்துட்டு உன்னை நான் அந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்பலாம் தப்பிச்சிட்டில அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கவும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அந்த மேத்யூ சொல்லிக் குடுத்துருப்பார்ல அந்த அந்த கிக்க வந்து 2 கிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களலாம் தள்ளி விடுறாங்க. இதில கொஞ்சம் புரண்டு புரண்டு விளையாண்டதுல அவங்க உடம்பெல்லாம் வந்து சேரா ஆயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப நைட் டைம் ஆயிடுது அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த சீனியர் பசங்க ஓடிடுறாங்க. ஏன்னா ஓடி போய் கதவ சாத்திட்டு இவங்கள வெளிய விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அவங்க வந்து சேரா சகதி ஆயிட்டதுனால அங்க தண்ணி தொட்டு தொட்டு கழுவிட்டே இருக்காங்க. அப்ப இன்னொரு சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல மேத்யூவோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவர் வந்து என்ன அவருக்கு தான் இவங்க பொண்ணா ஆனான்னு கண்டுபிடிக்கிற ஆரம்பத்துலேருந்தே இருக்கு டவுட். இவருக்கு மட்டும் தானே இருந்துட்டே இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க மாதிரி நீ எதுக்கு நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு கழுவிட்டு இருந்தீன்னா டைம் ஆயிடும். பேசாம மழை நல்லா இப்ப வரப்போற மாரி தெரியுது. ட்ரெஸ்ஸ கழட்டி இங்கேயே நீ மழையிலே நனைஞ்சு குளிச்சிடலாம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவும் இவர் ஹெல்ப் பண்றேன்றாரு. முடியவே முடியாது. என் உடம்புல வந்து ஒரு தழும்பு இருக்கு. அத மத்தவங்க பார்க்கறத நான் விருப்பப்படல அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகே. அப்ப இன்னொரு ஒரு இடம் இருக்கு. அது ரகசிய இடம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாத் டப்லாம் இருக்கு. அங்க போய் நீ வசதியா குளி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பையன் வேஷம் போட்டதுனால ஃப்ரீயா அவங்களால குளிக்கவே முடியலல்ல. அதனால இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இவர் வந்து வேணும்னே தான் இந்த மாரி பிளான் பண்ணுவாரு. ஹீரோயின் பொண்ணா ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாரு. இப்ப இங்க வந்துட்டு நின்னுட்டு இருப்பாரு. உள்ள போய் ஹீரோயின் குளிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இங்க யாரும் இல்லன்னு நினைச்சு குளிச்சிட்டு இருப்பாங்க. இவர் என்ன தோணுதுன்னா, இப்ப நம்ம போய் பார்த்தரலாமா? அவன் பொண்ணா ஆனான்னு கண்டுபிடிக்கலாமா? ஒருவேளை பொண்ணா இருந்துட்டா ஒரு பொண்ணு குளிச்சு அது நம்ம தப்பாச்சு. அது பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம அந்த நோக்கத்திலேயே பார்க்குறோம். இத கண்டுபிடிக்கிறதுக்கான பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப இதே இடத்துல தான் மேத்யூ இருக்காருல்ல. அவருக்கு அடிபட்டதுனால மறைஞ்சு மறைஞ்சு தானே அவர் சில அந்த எக்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவர் மருந்து போட வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோயின் யார் அங்க குளிச்சிட்டு இருக்க சத்தம் கேக்குது எட்டி பார்க்கும்போது ஹீரோயினா அப்ப இது பையன் இல்லையா? இவன் பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேத்யூக்கு ஹீரோயின் வந்து பொண்ணு அப்படின்ற விஷயம் இப்ப தெரிஞ்சிரும். தெரிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப வெளிய அந்த இடத்துல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஆல்ரெடி இவரோட ஃப்ரெண்ட் இந்த சீனியர் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்காருல்ல. நின்னுட்டு இப்ப உள்ள நான் போகணும்னு உள்ள விடவே மாட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சா விடமாட்டாரு. ஏன் என்ன விட மாட்டேங்கிற? விடு நான் உள்ள போகணும்னு இல்ல விடமாட்டேன்னு சொல்லிட்டு நிக்கும்போது, நீ உள்ள அப்ப நீ ஏதோ பார்த்துட்ட. நீ என்ன பார்த்த? அப்படி சொல்லு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. ஒண்ணும் இல்ல போடா போடான்னு சொல்றாரு. இவர் போகவே மாட்டேங்கிறாரு. உடனே இப்ப மேத்யூ என்ன பண்றாருன்னா, உள்ள வந்த பின்னாடி அதாவது கதவு பக்கம் போக விடாம நடுவுல நின்னுட்டு இருக்காரு. கதவு 2 தட்டு பின்னாடி திரும்பிட்டே தட்டுறாரு. அப்பதான் ஹீரோயின் உள்ள இருக்க ஹீரோயின் வந்து உஷாராவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரா. தட்டும்போது பார்த்தீங்கன்னா, அது அந்த தாப்பால் வந்து அறுந்து விழுந்துருது. இத பார்த்தோனே ஹீரோயின் வந்து டவுட் பண்றாங்க. வெளிய யாரோ சத்தம் போடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கேயா ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கதவு தான் ஓப்பன் ஆயிடுது. டக்குன்னு போய் இப்ப உள்ள போயிட்டு எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. இவரும் பாட்டுக்கு எவ்வளோ சமாளிக்கிறாரு. இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு இந்த பையன வேற காணோம். அவனுக்கு வேற கையில அடிபட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. உடனே இப்ப 3 பேரும் தேடும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப மேத்யூக்கு மட்டும் நல்லா புரியுது. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் தலையில வந்து தண்ணி சொட்டுற சத்தம் அதுக்கு தெரியுது அவருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் தான் வந்து மேல உள்ள பரணியில வந்து ஏறி உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட முடியிலேருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கிறது இவருக்கு நல்லா தெரியுது. எப்படியாவது இவனுங்களெல்லாம் அனுப்பி விட்டா தான் அவ வெளிய போருவா அப்படின்ற மாரி இப்ப இவருக்கும் புரியுது. என்ன பண்றாரு இப்ப ஹீரோட்ட என்ன சொல்வாருன்னா, அவன் ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாது. அவன் வந்து பெரிய பையன் தானே. அவனா வந்துருவான். நீ அவன தேடுறத விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புன்ட்டு அவர அனுப்பி விட்டுருவாரு.
இவருக்கு மட்டும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து சார் வந்துருவார், இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக வந்தீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இருப்பாரு. சார் எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னா, ஹீரோயின் பொண்ணுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுல. அவர் வந்துட்டு நீ ஒரு பொண்ணுன்றதை மறந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அது தெரிஞ்சா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், ஒவ்வொரு தடவையும் வந்து என்னால் உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவங்க எல்லாரையும் அவர் அங்கேருந்து விரட்டி விட்டுருப்பாரு. ஹீரோயினும் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த சில்வர் பையன் இருக்கான்ல, அவன் இந்த லைலாவோட அவன் என்ன பண்ணுவானா, இந்த ஹீரோயின் அந்த பையனை வந்து சும்மா விடக்கூடாது, அவன் என்கிட்ட ரொம்பவே கிராஸ் பண்ணிட்டான், ராஜாவே தானே அவனை உள்ளே வர வச்சு அவருக்கு அவ்வளோ பதவிலாம் கொடுத்தாரு, அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்பெல்லாம் அந்த ஏழை பையனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு, அவர் மூலியமாகவே அவனை வெளியே துரத்த வைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் ஹீரோயின் வந்து ரூமுக்கு வராங்களா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே இவங்க சென்டரை தான் நடுவில் படுத்துப்பாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து ஹீரோயின் வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த மேத்யூ இருக்காருல்ல, அவருக்கு தான் பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தாலும் விக்கல் வந்துடும்ல. ஹீரோயின் வந்து படுத்தோன்னு இவ்வளோ நாள் ஒரு பொண்ணு பக்கத்தில் படுத்திருந்தோன்னு இப்போ தான் அவருக்கு தெரிய வந்து டக்குனு இப்போ விக்கல் வருது. விக்கல் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு மேலே நம்ம இங்கே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்டு இருக்கா சரி, அவருக்கு சுத்தமாக தூக்கமே கிடையாது. உடனே வெளியே வந்துட்டு எதுக்கு நீ இப்போ வெளியே வந்த, இப்போ எதுக்கு உனக்கு விக்கல் எடுக்குது, நீ தங்கி இருக்கிற இடத்துல வந்து 2 பேர் தான் இருக்காங்க, அதில் ஹீரோ ஒருத்தர் இருக்கான், எனக்கு இன்னொருத்த மேலே தான் டவுட்டாகவே இருக்கு, அது பொண்ணு தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, நைட் நேரத்தில் உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்குது, அதனால தான் விக்கல் வருது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். என்ன பார்த்தா சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்காரு. இவன் சரியான தொல்லை பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எந்திரிச்சு போகலான்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட திரும்பி படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு. நீ வர்றதில் வர வர சரியில்லை, வர வர மேத்யூ கூட சேர்ந்து நீ ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்ட, உன் போக்கே சரியில்லை, இதெல்லாம் மாற்றிக்கூடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா அவங்க பாட்டுக்கு நல்லா வாயை பொழந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் பேசிகிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மேத்யூ வச்சு உள்ளே வராரா. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் கண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து இப்போ பொண்ணுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவர் பொண்ணாவே தெரியுது அவருக்கு பார்க்கும்போது. இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணா இப்படி படுத்துருந்து நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தோமே, இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. அந்த கர்ச்சீஃப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட வந்து பணத்தை பிடுங்க சில பேர் வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஹீரோயினை பார்த்துருப்பாரு. அதாவது அவங்க பொண்ணாக இருக்கும்போது பார்த்துருப்பாரு, பொண்ணு விஷயத்தில் இருக்கும்போது, அதாவது பொண்ணு தான் ஒரிஜினல் கேரக்டர், அந்த கேரக்டரில் இருக்கும்போது தான் அவங்கள காப்பாற்றிருப்பார்ல. அப்போ அந்த கர்ச்சீஃப் கிடச்சிருக்கும் அவருக்கு. அந்த கர்ச்சீஃபை இப்போ எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து படுத்துறாரு. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம காப்பாற்றின பொண்ணு இந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இப்போ மேத்யூவுக்கு தெரிஞ்சிருது. விக்கல் வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ண தெரியல. அந்த கர்ச்சீஃபை வாய்க்குள்ளே திணிச்சிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இப்போ இவ என்ன பண்ணுறான்னு திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருப்பாரு. ஹீரோட முதுகுல முட்டு கொடுத்த மாதிரி இவங்க படுத்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன பொண்ணு ஆச்சு போய் இப்படி படுத்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்படியே இருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பறக்க பறக்க எந்திரிப்பார். யார் அதை நம்மளை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேத்யூ தான் ஹீரோயினுக்கு பயந்துட்டு அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அதோட அவரை விலக்கி விட்டு இவர் எந்திரிச்சிருவாரு. இந்த மாதிரி அலறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோவுக்கு தான் மொத்தத்தில் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. இவருக்கு தான் பெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனே இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எப்பவும் இப்படி தானே தூங்குவேன், இன்றைக்கி என்ன நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு குளிர் காய்ச்சல் அதனால தான் இப்போலாம் போட்டிருக்கணும்னா ஹீரோயின் தொட்டு பார்க்க வராங்க. தொடாத, தொட்டா உனக்கும் ஊட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அப்போ எதுக்குடா என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா, அப்போ எனக்கு ஜுரம் வந்தால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. அங்கேருந்து ஹீரோயின் எந்திரிச்சு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த சீனியர் ஃப்ரெண்ட் நிற்கிறாரு. இதை நான் சொன்ன இடத்துக்கு நீ போய் குளிச்சியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையே அப்படின்வாங்க. இல்லையா அங்கே தண்ணி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க, பேய் நடமாட்டம் வேறு அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் எப்படி போவேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு தண்ணி சத்தம் கேட்டுச்சுனேன். அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் உறுதியாக புரியுது, அந்த மாதிரி பேய்ங்க வந்து கன்னி பசங்களுக்கு தான் ரொம்ப ஆசைப்படும், அதுங்களாம் கன்னி பேய்ங்க, உங்கள் மேலே அதுங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, உங்கள் கழுத்தை நெரிக்காமல் அதுங்க விடாதுன்னு இவருக்கு இப்போ பயமே வந்துடுது. எது கன்னி பேய்ங்க, கன்னி பசங்களை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே பயந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்து அந்த படிப்பு முடிச்சு லீவ் கொடுப்பாங்களா, அந்த லீவ் கொடுக்குறாங்க. அங்கே எல்லாரும் இப்போ கிளம்பணும் அப்படின்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ லீவில் செலவு பண்ணுறதுக்காக பணம் வேற கொடுக்குறாங்க அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஹீரோனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இவங்களாம் ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இருக்காங்க. பசங்க இல்லாத நேரத்தில் அவங்க ரூம் எல்லாம் செக் பண்ண சொல்லி ஆளுங்களை அனுப்புறாரு அந்த ப்ரொஃபஸர். ஏன்னா வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்த சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போவும் இந்த சீனியர் ஃப்ரெண்டு அடங்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவன்ட்ட போயிட்டு நீ என்ன பார்த்தா சொல்லு திருப்பி கேட்கும்போது ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவன் சொன்னது உண்மை தானா, இவனும் அதை பார்த்துருக்கேன்னு சொல்கிறானேன்ற மாதிரி இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடும். அந்த சூப்பர் சீனியர் பசங்க வேற ஹீரோ பையன் நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட விளையாடிட்டே இருப்பாங்களா, எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டா என்ஜாய் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லும்போது மேத்யூ பார்த்துட்டு இவன் என்ன பையன் மாதிரியே விளையாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு பக்கம் தோண்டிகிட்டே இருக்கும். எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும் வந்து நின்றுட்டு இருக்காங்களா. இந்த டைமில் வந்துட்டு அந்த லைலா பொண்ணோட அண்ணன் இருக்காருல, அந்த வில்லன் பையன், அவர் தோத்தது இன்னும் கொஞ்சம் அவருக்கு இன்னும் வெறியேறிட்டு இருக்குல்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஊருக்கு எல்லாரும் கிளம்புறாங்க, எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டாங்க. இந்த இதில் வந்து நம்ம தங்கியிருந்தோம்ல, அங்கே சாப்பிட்ற பொருள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அது இல்லாமல் யூஸ் இல்லாத பொருளாக இருந்தது, இதெல்லாம் யாருக்கு தூக்கி குப்பையில் போடுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். ஆனால் இதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஏழை பையன்
தானே, அதனால தூக்கி அவங்கள்ட்ட குடுத்து இது வேணா நீ வேணா எடுத்துட்டு போ. உனக்கு வேணா தேவைப்படும்ன்றவொன்னே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. வார்த்தைய அளந்து பேசலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கோவப்படுறாரு. நீங்கலாம் எதுக்குடா அந்த மாரிலாம் சண்டைக்கு வரீங்க? நம்மலாம் ஒரே ஆளுங்க பணக்காரவங்க. இந்த மாரி ஏழை பையனுக்காலாம் எதுக்கா நீலாம் சண்டைக்கு வரேன்னு சொல்லி கேட்கும்போது, இத மேத்யூக்கும் புரியல. அவர அடிக்கவே போயிடுறாரு. அதோட ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இந்த சண்டைய வந்து சமாதானமா நினைச்சுட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இத நான் எடுத்துட்டு போனேன். அவ்வளோதான் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. இப்ப மேத்யூக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் உன்ன அவமானப்படுத்துறதுக்காக செய்றான். நீயும் அத எடுத்துட்டு போறேன்னு சொல்றியான்னு கேட்கும்போது, அது பரவால்ல. அவன் சொன்னா சொல்லிட்டு போறான். எனக்கு இப்ப சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா போட்டியில யார் ஜெயிச்சதுன்னு தெரியும்ல அப்படின்ற மாரி திரும்பவும் அவர நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதோட போற வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு அந்த கடைங்கள்லாம் இருக்கும்ல, ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல வீட்டுக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாக்காக ஒரு பின் எடுத்துக்கிறாங்க. தம்பிக்காக ஒரு ஒரு திங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது ஒரு ரிப்பன்லாம் இருக்கு. பிங்க் கலர் ரிப்பன் இருக்கு. அந்த ரிப்பன் எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு பொம்பள பிள்ளையா இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத கீழ வச்சர்றாங்க. இத வந்து இந்த பக்கத்துல உள்ள லைலா பொண்ணு வந்து பார்த்துருது. ஏன்னா ஒரு பையன் வந்து அதாவது அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் வந்து பையன் வேஷத்துல இருக்காரு. அந்த பையன் இத எடுத்து பிடிச்சிருக்கா. சரின்னு சொல்லிட்டு அத வச்சுட்டு அவங்க ஒரு எண்ணத்துல போயிடுறாங்க. இப்ப அதே கடைக்கு வந்துட்டு மேத்யூ வராரு. ஏன்னா அவர் வந்து ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எடுத்து பார்த்த ரிப்பன வந்து பார்க்குறாரு. அவங்க எந்த நோக்கத்துல பார்த்துருப்பாங்கன்னு இவருக்கு புரியுதா? உடனே அவரும் எடுத்து பார்த்துட்டு வைக்கிறாரு. இதையும் லைலா பொண்ணு பார்த்துறாங்கன்னா 2 பசங்களும் அதே ரிப்பன பார்க்குறாங்களே அப்படின்னோனே, இப்ப கடைக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ பசங்களுக்குலாம் இந்த கலர் தான் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு. இத காதுல வாங்கிறாங்க லைலா. ஓ பசங்களுக்குலாம் இந்த கலர் தான் பிடிக்குமா? அப்ப அத எனக்கு ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இவங்க யாருக்கு வாங்குறாங்கன்னா, இவங்க ஹீரோக்கு இது பிடிக்கும்னு நினைச்சுட்டு அவங்க அத வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மேத்யூ வந்துட்டு இருக்காரு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு. அப்ப தன்னை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வர மாரி இருக்கு. எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களலாம் புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. இப்ப அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கலாம் மந்திரியோட ஆளுங்க. எதுக்குடா இப்ப என்ன ஃபாலோ பண்ண? உங்கள ஃபாலோ பண்ணல. நாங்க ஹீரோயின ஃபாலோ பண்றோம் அப்படின்னாங்க. ஹீரோயின எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து இவர மாரி அந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணதுனால, அவர் தான் அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க அத வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப மேத்யூ வந்து இவங்கள விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி சொல்லிடுறாங்களா, நாங்க மந்திரியோட ஆளுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாரி அந்த ஹீரோயின இனிமே அவன வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வந்து அவ்வளோதான் எல்லாரையும் போட்டு குடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், அவங்களும் அங்கருந்து ஓடிடுறாங்க. இப்ப இவரு இதெல்லாம் முடிச்சு திரும்பும்போது ஹீரோயின் அங்கருந்து அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இனிமே இப்ப இவள ஃபாலோ பண்ண முடியாது. எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டே இருக்காங்களா, இப்ப இந்த லைலாவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ ரொம்ப ஓவரா பண்றான். அவன் ரொம்ப வசதியானவன். அதுவும் இல்லாம மந்திரியோட பசங்க தான் அவங்க 2 பேருமே. மேத்யூவும் சரி, ஹீரோவும் சரி. இவங்க 2 பேருமே அந்த அந்த ஏழை பையனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியில்ல. நம்ம தங்கச்சி லைலாக்கு வந்து அவன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அவனும் நம்மள மாரி சரிசமமான ஆள் தானே. அவனுக்கு மட்டும் நீங்க கட்டி வச்சுட்டீங்க அப்டின்னா வந்துட்டு ஹீரோவும் அந்த இந்த மாரி கஷ்டப்படுறவங்களோடலாம் ரொம்ப போய் இருந்துட்டு இருக்க மாட்டான். நம்ம கூடவே அவன் இருப்பான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் பதவி இன்னும் கொஞ்சம் உயருமே. ஏன்னா அவரும் மந்திரி தானே அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வில்லன் பையனோட அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஐடியா கிடைச்ச மாரி அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லைலா பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அந்த புக் ஷாப் ஓனர் கிட்ட வந்து ஆல்ரெடி பணம் குடுத்து வச்சிருந்தது. எனக்கு லவ் லெட்டர் எழுதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லவ் லெட்டர் எழுதுற வேலையும் ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கும். அவங்க எழுத மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தான் ஹீரோவ புடிச்சிருக்கும்ல. அந்த ஹீரோவுக்கு குடுக்கறதுக்காக இவங்க எழுதி கேட்கும்போது எப்படி குடுப்பாங்க? அதனால குடுக்க மாட்டேன்னுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த லைலா பொண்ணு என்ன பண்ணும்னா, போய் எனக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க, வசியம் பண்ணி கொடுங்க, அதான் ஹீரோ வந்துட்டு இது பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேற கேட்டுட்டு இருக்கோம். அவர் ஏதோ டிப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அதை வேற ஃபாலோ பண்ணலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புக் ஷாப் ஓனர் கேட்க ஹீரோன் வந்து ஒரு நோ சொல்ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உன் கஷ்டத்துக்குலாம் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் ஹீரோ எவ்வளோ பணம் கொடுத்து உனக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஹீரோயின் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. எட்டி போய் பார்த்தா வந்து அந்த லைலா பொண்ணு இருக்கும்ல, அது வந்து பசங்க கிட்ட போட்டுட்டு ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்கும். அதோட இங்கே ஹீரோ கிட்ட இருக்க அந்த லைலா பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அந்த வசியம் பண்ணுறதுக்காக அவர் என்ன ஐடியா கொடுத்து வச்சிருப்பாருன்னா, இதை பாரு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அவர் ஷோல்டரை வந்து இந்த மருந்தை வச்சு ஷோல்டரை தொடணும், 5 நிமிஷம் அவர் கண்ணை மட்டும் உத்து பார்க்கணும், அவர் அப்படியே உனக்கு வந்து இதாயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் அந்த லைலா பொண்ணு அதை மாதிரி செய்ய போவாங்களா, அதை வந்து ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறீங்க கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாரு. இல்லை அந்த மாதிரி இந்த 5 நிமிஷம் உன்னை பார்த்தா நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னொன்னே, லவ்வா அதெல்லாம் வந்து சிந்தனையே கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு பசங்க கிட்ட அப்படி நடந்துக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பழகினேன், அது மட்டும் இல்லாமல் லவ்ன்றது வந்து தன்னால் வரணும், அப்படி வசியம் அது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீங்க நான் லவ் பண்ணலன்னு தெரியும், ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அங்கேருந்து போயிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி ஒரு மாதிரி தடுக்கி விழுந்துருவாங்களா, என்ன சத்தம்னு சொல்லிட்டு இப்போ அந்த மந்திரிகள்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த லைலாவோட அப்பா இருப்பார்ல, அவர் பார்த்துட்டு இப்போ ஹீரோட அப்பா கிட்ட என்ன சொல்வார்னா, இங்கே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு அதாவது ஹீரோனால இப்போ அந்த லைலா பொண்ணு நடக்க முடியல. உடனே ஹீரோ தான் வந்துட்டு சரி அழுகாத வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வரமாட்டாங்க. உடனே தூக்கிட்டு போவார், அவருக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு. உங்கள் பொண்ணு என் பையன் இப்படி தான் பழகிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம விட்டா நல்லதா இருக்காது, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்ற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிட்டு கரெக்டாக லைலா கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலே அவர் இறக்கி விட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் அப்போ தான் கரெக்டாக இவங்களை பார்க்க வரும்போது இவர் வேற அவங்களை தூக்கிட்டு வராரா, பார்க்காம அப்படியே போயிடுறாங்க. என்ன பக்கத்தில் வந்து என்ன பேசாமல் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் அவங்க நின்று பேசுறாங்க. அப்போ தான் சொல்றாங்க, அந்த புக் ஷாப் ஓனர் கிட்ட நீங்கள் தான் எனக்காக பணம் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ இப்போ ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவர் தான் நேர்மையாக இருக்குன்றதுக்காக இப்போ உண்மையும் சொல்லிடுறாரு. டக்குன்னு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கும் அந்த வில்லன் பையனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது ஹீரோக்கு இது புரியல. ஆமா எதுவும் இல்லாமல் இருக்கேன்றதுனால தான் அவன் வந்து மிச்சமானதெல்லாம் என்கிட்ட தூக்கி கொடுத்தான்
குடுத்தான். அதே மாரி தான் இப்ப நீயும் நான் கஷ்டப்படுறதுனால தான் அந்த பணத்த தூக்கி குடுத்த. அப்ப உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நீ என் மேல இறக்கப்பட்டு தான் என்கிட்ட இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்தல்ல. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றோனே, ஹீரோ அவரால எதுவுமே சொல்ல முடியல இந்த நேரத்துல. அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இது ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கும். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத, உன்ன பார்க்கவே விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த புக் ஷாப்க்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேலை இருந்தா குடுங்க நான் செய்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோக்கு தான் லவ் லெட்டர் எழுதி கேட்டிருக்கா லைலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குடுங்க நான் எழுதி தரேன் ஃபர்ஸ்ட்டு மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஹீரோக்கு தான் மேல இருந்தது பிரியும்னு நெனச்சுப்பாங்க. இப்ப தான் அவர் வந்து ஒரு மாரி இறக்கப்பட்டு தான் தன் மேல தன்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றதுனால, எதுக்கு நம்ம ஏன் எழுதாம இருக்கணும்? எழுதுவோம்ன்னு சொல்லிட்டு இப்போ ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா கிட்டயும், தம்பி கிட்டயும் குடுக்குறாங்க. அப்படியே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. மேத்யூ ஒரு பக்கம் வந்து அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் இப்ப மருந்து போடணும்னு நெனைக்கிறாரு. அவங்க அப்பாக்கு இவர் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்றது நல்லாவே தெரியுது. ஆனா இனிமே வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, "இந்த மருந்த போட்டு இங்க ரகசியமா இரு. ஏன்னா அவரும் ஒரு மந்திரி தானே. நீ தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு வெளிய தெரிஞ்சிற போதுன்னு" சொல்லிட்டு ரகசியமா பையனுக்கு மருந்தெல்லாம் குடுக்குறாரு. இவர் வந்து இன்னொன்னு சொல்றாரு, அந்த அந்த இந்த பையன் இருக்கார்ல, ஹீரோயின் வந்து பையனா நெனச்சு தானே, "அவன்கிட்ட நீ ரொம்ப ஓவரா பழகிட்டு இருக்க. நம்மலாம் பெரிய பெரிய ஆளுங்க உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பையன வந்து கண்டிக்கிறாரு. உடனே இவருக்கு மேத்யூக்கு வந்து கோவம் வருது. அப்படின்னா வந்துட்டு, "என் அண்ணனோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க கூடலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள்ட்ட இந்த பேச்ச நிப்பாட்டுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த மந்திரி அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் இருக்காங்களா, அதாவது பையனா இருக்கு. அவன் வந்து யாருன்னா, அந்த ஹாரியோட புரொஃபசர் ஹாரியோட பையன் தான் அது அப்படின்னோனே, ஹாரியோட பையனா அப்படின்ற மாரி இவருக்கும் இப்ப மேத்யூக்கு தெரியுது. ஏன்னா, அதாவது இப்ப அவங்க வேஷத்துல இருக்க தெரியல. ஆனா அவங்களோட பசங்க தான் இவங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா ஹாரிக்கு வந்துட்டு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்கல்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க அப்படின்றத இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா, இப்ப மேத்யூ இருக்கார்ல, மேத்யூவோட அண்ணனும் ஹாரி இருக்கார்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ராஜாவுக்காக ஏதோ ஒரு வேலை செய்றதா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்றதா இருந்திருப்பாங்க நாட்டு நல்லதுக்காக. அந்த வேலைய செய்ய விடாம தான் அவங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் வேற யாரோ இருப்பாங்க. இது யாருன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு மேல தான், அதாவது அந்த பையன் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க மேல தான் டவுட் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுலாம் போறாங்கன்ற விஷயம் வந்து இப்ப மேத்யூ ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சது. இப்ப முழுசா வந்து அவங்க அப்பா அந்த மந்திரி சபையில இருக்கறனால அவரும் வந்து இந்த விஷயத்த சொல்லவும் இவருக்கு சில விஷயங்கள் இப்ப புரிய ஆரம்பிக்குது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹாரி வந்து இறந்ததுனால, அதனால தான் அவரோட பையன் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக திரும்ப இந்த யுனிவர்சிட்டிக்கு படிக்க வந்திருக்கான். இப்ப அதனால வந்துட்டு அரசவையில வந்து அவன் மேல வந்துட்டு கவனம் செலுத்தி அவன தண்டிக்கணும் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீ இந்த நேரத்துல அவன் கூட பழகிட்டு இருந்தீன்னா உனக்கும் அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு பையன வந்து எச்சரிப்பாரு. இது இப்ப மேத்யூக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்துட்டு, "நீ அந்த லைலா பொண்ண தூக்கிட்டு வர. உனக்கு இந்த அளவுக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொன்னா, நீ ஏன் நாள தள்ளி போடணும்? பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு அப்படிலாம் ஆர்வம் இல்ல" அப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருக்கும் எல்லாமே புரியுது. இப்ப வந்து 2 நாள் லீவு முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப வந்து காலேஜுக்கு வரணும் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப மேத்யூ வந்துட்டு ஹீரோயின பார்த்து பேசணும்னு நெனைக்கிறேன். ஹாரியோட பொண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால அவர்ட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. இங்க யாருமே இல்ல. எல்லாரும் வந்துட்டு லீவ்ல முடிச்சுட்டு இத வாங்கிட்டு வந்து, அத வாங்கிட்டு வந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் மாறி மாறி காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் சோகமா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு திரும்ப பேச வராரு. இந்த மாதிரி வந்து நான் எதுக்காக உனக்கு பணம் குடுத்தேன் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்ல வரும்போது, "பரவால்ல. அத நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படல. என் மேல இறக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம சண்டை அது மாரிலாம் போட்டுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு இந்த கல்யாண விஷயத்துக்கு. இந்த மாரி அந்த பொண்ண கல்யாணம் பண்ண. அப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, "எனக்கு இப்ப ஆர்வம் இல்லன்னு" சொல்லும்போது, "எதனால இப்ப வேண்டான்னு சொல்றேன்னு" கேட்கும்போது, "இல்ல நான் படிச்சு முடிக்கணும்னு" சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் ஹீரோயின் பொண்ணுன்றது தெரியாது. அதே சமயத்துல லைலா மேலயும் பெருசா ஆர்வம் இல்ல. எப்படி சொல்லி இந்த கல்யாணத்த தட்டி கழிக்கலாம் அப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு மேத்யூ வந்து கேட்பாரு. இந்த மாதிரி, "உங்க அப்பா தான் ஹாரியா? உங்க அப்பாவ பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு அப்பாவ பத்தி எதுவும் சரியா சொல்லி வளர்க்காதனால ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்காக என்ன கேட்கறானே தெரியலையே அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அவர் வந்துட்டு சுத்தி சுத்தி வருவாரு. அதாவது, "நீ இந்த மாரி ஒரு காரியத்துக்காக தான் இங்க வந்திருக்க" அப்படின்னு கேட்கறதுக்காக வருவாரு. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இன்னொரு பக்கம் இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கலாட்டாவே நடந்துட்டு இருக்கும். என்னன்னா, இப்ப வெளியூர்ல போனவங்க வந்து காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா, அங்க வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் காணோம், யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாரி பேரு சுத்திட்டே இருக்கும். இது யார் மேல வந்து பழி விழும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் மேல வந்து விழுந்துரும். ஏன் அப்படின்னா, ஹீரோயின் தான் உள்ளதுல ஏழையா இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த பையன் தான் இத வந்து திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா கரெக்ட்டா அவங்க நேம் அந்த ஐடி கார்டு இருக்குல்ல, அதையும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கரெக்ட்டா அங்க தான் இருக்கவும், இது மாதிரி பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த லைலாவோட அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் பேசிட்டு போகும்போது, ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாரி என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இத கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹீரோயினுக்கு ஒரு மாரி சங்கடமா இருந்து அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் சொல்லி கூப்பிடாத அப்படின்ற மாரி அந்த பையனையும் திட்டி விட்டுருவாரு. ஹீரோயின் மேல பெரிய கேஸே வந்து விழுந்துருது. இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு நானே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும், இதுதான் உங்களோட கொஸ்டின். இப்ப ஹீரோயின் மேல, அதாவது அந்த பையன் மேல இவ்ளோ பெரிய கேஸ் விழுந்திருக்கு அப்படின்னா, இப்ப அவன் திருடி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தனியா ஒரு பிரிஞ்சிரணும். திருடல அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா பிரிஞ்சிரணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப கரெக்ட்டான ஆதாரத்த வந்து கொண்டு வரணும். அது யார் செய்றாங்களோ அதுபடி தான் தீர்ப்பு குடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இப்ப உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த வில்லன் பையன் இருக்காருல்ல, அவர் வேல தான் இதெல்லாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, ஹீரோயின் மேல தான் அவர் வந்து செம்ம கோவத்துல இருக்காருல்ல. அதனால என்ன பண்றாரு, அவர் அவர் வேற மாணவர் சங்க தலைவரா வேற இருக்கறனால, அவர் கூட எல்லாருமே போயிடுறாங்க. அந்த சூப்பர் சீனியருக்கு வந்து ஹீரோயின் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும், எனக்கு வந்து வயசாயிடுச்சும்மா. இப்ப வந்து அவனுங்க கூட தான் நான் போயே ஆகுற மாரி இருக்கும். உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு வேற வழி இல்லன்றதுனால அங்க சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எல்லாருமே இப்ப அந்த டீம்ல சேர்ந்துருவாங்க. ஹீரோயின் கூட இப்ப சப்போர்ட்டா இருக்கிறது
இருக்கிறது 4 பேர் தான். ஒண்ணு ஹீரோயினோட சேர்த்தே. ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் மேத்யூ, இன்னொன்னு அந்த சீனியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. இந்த 4 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ வந்து கேட்பாரு, "காலையிலேருந்து நீ எங்கெல்லாம் போயிட்டு இருந்த? அதெல்லாம் சொல்லு. உன் ஐடி கார்டு எங்க? எப்ப நீ அத தொலைச்சேன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்ப நான் தான் திருடனேன்னு நீ சொல்ல வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், மேத்யூக்கே கோவம் வந்துரும். "நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க?" ஏன்னா அவருக்கு தான் பொண்ணுன்னு தெரியும்ல. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்றதான்ற மாரி அவர் கோவப்படவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இவன் மேல நான் சந்தேகப்பட்டேன்னா இந்த டீம்ல நான் இருக்க மாட்டேன். இந்நேரம் நான் அந்த டீம்ல இருந்திருப்பேன். இப்ப அவங்களுக்கு தேவை ஆதாரம் தான். அதனால அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம யோசிக்கணும். இப்ப நான் விசாரிக்கிறது கூட அவன் மேல கோவத்துல இல்ல. அவன ப்ரூவ் பண்ணணும், அவன காப்பாத்தணுன்றதுல தான் அப்படின்னு சொன்னோனே மேத்யூக்கு இது புரிஞ்சிரும். இப்ப நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருந்தா தான் வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு போயிட்டு இப்ப ஹீரோ கிட்டலாம் சமாதானமாலாம் சொல்லி வச்சுருவாங்களா, இப்ப இது யார் பண்ணாரு அவருக்கு நல்லா தெரியும். அந்த வில்லன் பையன் தான் சொல்லிட்டு நேரா அவர போய் பாப்பாரு. "நீ தான் இந்த வேலை பண்ணன்றது எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட போய் கேட்பாரு. அவரும், "ஆமா இப்ப என்ன பண்ணுவ? ஆதாரம் தானே தேவை. அந்த ஆதாரம் உன்னால முடிஞ்சா கண்டுபிடி" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப மேத்யூக்கு செம்ம கோவம் வரும். இப்ப ஆதாரத்த தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க மாறி மாறி. அப்ப எல்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறி மாறி இடிச்சுப்பாங்க. இப்ப மேத்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின இடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் வந்து காப்பாத்த வந்துருவாரு. ஏன்னா பொண்ணுன்னு அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுனால. இத பார்க்குற ஹீரோக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான். அந்த ஹீரோயின நெனச்சுப்பாரு. இப்ப இவன் கூட நல்லா பேசிட்டு என்ன வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனா இருக்கும்போதே அவர் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம். அவருக்கு இவங்க 2 பேரும் பேசுறது என்னமோ அவருக்கு ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் ஓடுறாங்களா அந்த சிவப்பு சட்டை போட்டு அந்த திருடன் மாரி பசங்கலாம் மாறி மாறி அந்த சீனியர் பசங்களோட கலந்துருக்காங்க. அதுல வந்துட்டு அந்த ஒரு ப்ளூ கலர் நெக்லஸ் மாரி இருக்கும். அதாவது செயின் மாதிரி பசங்க போடுறது. அந்த செயின வந்து ஒருத்தர் போட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு மேத்யூ கிட்ட சொல்லிடுவாங்க. ஏன்னா அத தான் காணோம். அதெல்லாம் தான் நான் சேர்த்து திருடிட்டேன்னு சொல்றாங்களா, அத ஒருத்தர் போட்டு போறத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே மேத்யூ இருக்காருல வேக வேகமா அவன தொரத்திட்டு ஓட ஆரம்பிச்சுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு வராங்க. அங்க உள்ளவங்க வந்து சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் இருக்கான்ல சீனியர் பையன் அவங்களுக்குலாம் வந்து இப்படி தான் இருக்கணுன்ற மாரி சொல்லி வச்சதுனால, அவங்களும் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்றாங்க. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் 4வது ஒரு ஆள் இருக்கார்ல சீனியர் ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு ஒரு கடையில பார்க்குறாரு. திருடு போன பொருள் எல்லாமே இந்த கடையில வந்துட்டு விக்கிறதுக்காக இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து யார் உங்கள்ட்ட குடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது, சிவப்பு சட்டை போட்ட ஒரு பையன் தான்ப்பா குடுத்தான் விக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. சுத்திட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மேத்யூ தொரத்திட்டு போகும்போது, "நீ யாரடா தொரத்திட்டு போற?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற புடிச்சு நிப்பாட்டிட்டு இருக்காரு. "டேய் அவன் தான்டா திருடன்னு" சொல்லும்போது, "அவன விட்றா இங்க வாடா இந்த பொருளெல்லாம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப போலீஸ்காரங்களும் வந்து என்ன பண்றாங்க, அங்க கடை போட்டிருக்கவங்க எல்லாரையுமே அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் போய் தடுக்குறாங்க. "எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? அவங்கலாம் கடை போட்டு தானே பொழைக்கிறாங்கன்னு" சொல்லும்போது, "இல்ல இங்க இருக்கவங்கலாம் வந்துட்டு கடை போட்டாங்கன்னா, அப்ப நாங்க காஸ்ட்லியான பொருள நாங்க விக்கிறத யார் வாங்குவா?" அப்படின்னோனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏழையா இருக்கிறவங்க வந்து கடை போட்டு கூட பொழைக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இருந்த ஆதாரங்களும் போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்ப இந்த பொருளெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களா, ஹீரோயினுக்குலாம் செம்ம வருத்தமா இருக்கு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்காங்க. யாரும் கண்டுக்க மாட்றாங்க. அவங்களாம் ஜாலியா அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் செம்ம கோவம் வருது. இந்த மாதிரிலாம் இவங்களோட வியாபாரத்த தடுத்து, அப்ப அவங்களுக்கு பொழைப்புக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, திருடணும்னு தானே தோணும் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லும்போது, ஹீரோக்கு இது சரியா படுது. உடனே இந்த மேத்யூ இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு பண்றவங்க வந்து சில பேர் இருக்காங்க. அதுல வந்துட்டு ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு ஒரு ஆளு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஹீரோட அப்பா அப்படி கிடையாது. அவரு கொஞ்சம் தப்பா அவர் புரிஞ்சுட்டு இருப்பாரு. அந்த மாரி சொல்லும்போது ஹீரோவும் முன்னாடியே அத வேற சொல்லிடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா போலீஸ்காரங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் போட்டு கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு அவங்க முகத்துல வந்து திருட்டு போலீஸ்ன்னு வேற எழுதி வேற விட்டுர்றாங்க இவங்கலாம் சேர்ந்துட்டு. எல்லாம் சேர்த்துட்டு எழுதி விட்டோன பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நெருப்புன்னு சொல்லிட்டு கத்தவும், அவங்கள கட்டி வேற போட்டுருக்காங்களே! இப்ப நெருப்பு பிடிச்சுட்டு ஓடவும் முடியல அவங்களால. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 4 பேரும் சரி நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இப்படிதான் இப்ப ஹீரோன காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கடையில வந்துட்டு இந்த மாரி பொருளெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் திருட்டுத்தனம் பண்ண பொருள் தான். அதாவது நம்ம காலேஜ்ல பசங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் அந்த கடையில இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாரி பிரச்சனை நடந்துச்சு. ஆனா, அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்போது இன்னொருத்தர் என்ன சொல்வாருன்னா, இது மாரி ஒரு வியாபாரிகளா இருக்கிறவங்க வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, யார்ட்டருந்து வாங்கணும் அப்படின்ற மாரி நோட் பண்ணி வைப்பாங்க. அந்த புக் நம்மள்ட்ட கிடைச்சதுன்னா நல்லாருக்கும். இதே காஸ்ட்லியான கடையா இருந்தாலும் சரி, இந்த மாரி கடையா இருந்தாலும் சரி, நம்ம கண்டுபிடிச்சலாம்னோனே, இப்ப இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த புக்ல வந்து பார்த்தரலாம் யார் வாங்குனா, எந்த பொருள் வாங்குனா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இல்லாத பட்சத்தில அதெல்லாம் திருடி கொண்டு வந்ததுன்றத நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போகணும். அங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டுட்டு அங்க போணும்னு நெனைக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ சீரியஸா தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு வராங்க. அந்த ஊர்ல வந்துட்டு ரெபேக்கா தானே ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட என்னடா இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமா பார்க்கும்போது, ஹீரோயின் டக்குனு என்ன சொல்வாங்கன்னா, "நான் தான் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு, உன் ரூம்மேட்டு. நான் பொண்ணு வேஷத்துல வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோவால நம்பவே முடியாது. பொண்ணு வேஷத்துல பொண்ணு வேஷமா? பொண்ணு மாரியே இருக்காளே! அழகா இருக்கானே! இவ்வளோ நாளா இவனா பையனா இருந்தா நம்பவே முடியலையே அப்படின்ற மாரி அவர் ரொம்பவே இதா யோசிச்சுட்டே இருப்பாரு. இவ வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரிலாம் அவர் ரொம்ப இதா யோசிச்சுட்டே இருப்பாரு. அதுலயே அவருக்கு மூளையே வேலை செய்யாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேடி தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க தேடி வந்த ஒரு புக் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய புக்குங்களே இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த வியாபாரிங்கலாம் நெறைய ஏமாத்திருக்காங்க. விஷயம்லாம் வேற நெறைய அவங்களுக்கு கிடைக்குது. இன்னும் ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, இந்த புக் எடுத்துட்டு போய் ராஜாட்ட குடுத்தா மொத்தமா எல்லாரும் மாட்டுவாங்கன்னோனே, ஹீரோ வந்து வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வந்த வேலைய மட்டும் பார்ப்போம். இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளிய வருவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுருன்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க தேடி வந்த வேலை இப்ப நடந்துரும். இப்ப இந்த ரூமுக்குள்ள நெறைய பசங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே இவரே போய் போட்டு குடுத்தாரு. அந்த சீனியர் பையன் போட்டு குடுத்தோனே எல்லாரும் வந்து அங்க வரும்போது அதுக்குள்ள அங்க உள்ளவங்கலாம் வெளிய வந்துடுறாங்க. இந்த நேரத்துல அந்த பையன் லைலாவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு மத்தவங்கள்ட்ட சொல்றாரு. இந்த மாரி நம்ம வியாபாரிகள்ட்டலாம் பண்ண விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் புக்காக இருக்குன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் இன்னுமா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அப்பவே எரிக்க தானே சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாரி அவர் எல்லாரையும் திட்டிட்டு இருப்பாரு. எல்லாம் தேடிட்டே வராங்க. இவங்க இப்ப இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. அப்படி ஓடுற வழியில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புடிக்க வர நேரத்தில அந்த ரெபேக்காவோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அதோடயே சேர்ந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப மேலேருந்து அந்த செவுத்துலேருந்து ஹீரோ குதிக்கிறாரு. ஹீரோயின் குதிக்கும்போது அவங்க அந்த இப்ப தான் ஒரிஜினல் கெட்டப்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப லேடி கெட்டப் போட்டதுனால அந்த செவுத்துலேருந்து குதிக்க முடியல. உடனே ஹீரோ வந்து, "இவன் பையன் தானே நம்மளுக்கு ஏன் இவன பார்த்தாலே பொண்ணு மாரியே தோணுது?" அப்படின்ற மாரிலாம் அவருக்குள்ளேயே அவர் நெனச்சுட்டே இருப்பாரு. அப்புறம் கைய குடுத்து பொண்ணுங்களலாம் தூக்குற மாரி தூக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான், "நீ எதுக்கு இப்ப ஹீரோ மாட்டியிருக்க வேண்டியது ஹீரோயின் வந்து காப்பாத்துவாங்க. நீ எதுக்கு இப்ப என்ன காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இந்த மாரி நீ ஆபத்துல இருந்த. அத நான் காப்பாத்தணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி தான் அவன் அந்த ஆளு அந்த மந்திரி வந்துட்டு உன்ன வந்துட்டு அந்தப்புரத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது, "நீ ஒரு ஆபத்துல இருக்க அப்படின்றனால தான் உனக்கு நான் பணம் குடுத்து உதவி செஞ்சேன். அத நீ புரிஞ்சுக்கல." அப்படின்னு சொல்லும்போது, இந்த டைம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாரி சங்கடமா போயிடும். தான் மேல தப்பு அதாவது தப்பா ஹீரோவ புரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மேத்யூவும் இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வராங்க. தப்பிச்சு வந்துட்டோம். ஒரு வழியா தப்பிச்சுட்டடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பையன் இருக்கான் நம்ம கூட ரூம்மேட். அவன் வந்து இன்னைக்கு பொண்ணு வேஷத்துல வந்திருந்தான்டா. அவ்ளோ அழகா இருந்தான் தெரியுமான்னோனே மேத்யூக்கு தூக்கி வேறு போடுது. எது பொண்ணு வேஷமா? நான் போய் உடனே பார்க்குறேன்னு போறாரு. ஏன்னா, அவர் இன்னும் ஃபுல்லா அந்த மாரி பார்த்ததில்ல. அவங்க லேடி கெட்டப்ல அவர் போகும்போது, "இல்ல, இல்ல இப்ப அவன் வந்துட்டு உனக்கு விஷயம் தெரியாதா? அங்கருந்து தப்பிக்கிறதுக்காக பொண்ணு வேஷம் போட்டிருந்தான். அவ்ளோ அழகா இருந்தானோனே, இவன் எதுக்கா இந்த மாரிலாம் பண்றா? இது அவளுக்கு தானே ஆபத்துன்னே அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு வேற இவர் நெனச்சுப்பாரு. இப்ப வர வழியில ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் போய் என்ன பண்றாங்கன்னா, நான் போய் என்னோட ட்ரெஸ்ஸ போட்டு வந்துர்றேன். இந்த பொண்ணுக்கு இதுல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அவங்க பையன் வேஷத்துல இப்ப வர ஆரம்பிச்சுறாங்க. லிப்ஸ்டிக்க மட்டும் அழிக்க மறந்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு லிப்ஸ்டிக்க தொடன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடியே வந்து இது போயிடுச்சா போயிடுச்சான்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ என்ன நெனைக்கிறாருன்னா, இவன பார்த்தாலே ஏன் எனக்கு பொண்ணு மாரியே தோணுது. இனிமே இவன பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. இவங்களோட கவனத்த திசை திருப்பறதுக்காக அந்த மேத்யூலாம் அவர்லாம் என்ன பண்ணிருப்பாரு, ட்ரிங்க்ஸ் அவர் எப்பவும் பண்றவர் தான் இன்னைக்கு பண்ணாமயே பண்ண மாரி ஆக்ஷன்லாம் போட்டு எல்லாரையும் திசை திருப்பி விட்டுருப்பார்ல. அதுல அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கும். அது உடனே இவங்க ஹீரோயின் வந்து பார்க்கும்போது என்ன அடிபட்டுருக்குன்னு தொட வருவாங்க. டக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சுதாரிச்சுப்பாரு. இங்க பாருடா நீ ஒண்ணும் பொண்ணு கிடையாது. இந்த மாரிலாம் சின்ன சின்ன அடிபட்டதுக்கெல்லாம் வந்து பதறிட்டு வந்து தொடுறதுக்கு நீ ஒரு பையன்றத ஞாபகம் வச்சுக்க. அப்படின்ற மாரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து உஷாராகணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி சுத்தி சுத்தி சொல்லுவாரு. ஏன்னா இந்த 3வதா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இவருக்கு மட்டும் தானே டவுட்டா இருக்கிறது. சரி சரி புரியுது புரியுதுன்னு அவர் ஒரு பக்கம் நினைச்சிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த திருடுற புக்ல வந்துட்டு அவரோட பேர் இருக்கு. அந்த திருடனோட பேரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெளிய ஒரு ஆள் தான் வந்து உள்ள வந்து இந்த மாரி பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம வந்து காலேஜ்குள்ள யாரும் வர முடியாதுன்னா, உள்ள இருக்கவங்க சப்போர்ட் பண்ணா வர முடியும்ல அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிறாங்க. நான் வந்துட்டு இங்க யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன் தான் வந்து கதவுல தொறந்து விடுறான். யார் மூலியமோ அவன வந்து பண்ண வச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இப்ப அன்னைக்கு நைட் வந்து தூங்கலான்னு போறாங்க. இப்ப வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு ஒரு ஓரமா படுக்க வச்சுறாரு. "மாத்தி நீ அங்க படுத்துக்க" அப்படின்ற மாரி அங்க சொல்லிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கன்றதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒட்டிட்டு ஹீரோ கிட்ட படுத்து கிடக்குறாரு. ஹீரோவுக்கா இவர பார்த்தாலே இவரோட ஹேர் ஸ்டைல பார்த்தா வேற அவர் நல்லா நெறைய முடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காரு. "ஏங்க இவ்ளோ ஒட்டிட்டு படுத்துருக்க கொஞ்சம் தள்ளி படுறா" அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல இல்ல எனக்கு குளுருது நான் இங்கேயே படுத்துக்கிறேன்ற" மாரி அங்க போகாம இங்க மட்டும் நெருக்கி வந்து படுத்து கிடப்பாரு. அது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது ஹீரோ பார்க்கும்போது வந்து ஹீரோயினோட லிப்ஸ தான் பார்ப்பாரு. அதாவது அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கா என்ன இது அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அத பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப டக்குனு ஹீரோயின் சாப்பிட எந்திரிச்சு நிப்பாங்க. எந்திரிச்சு நின்னுட்டு நான் திருடன புடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அந்த மேத்யூவும் கீயும் ஒரே நேரத்துல நீ தனியாலாம் எங்கேயும் போவேணாம். நான் பேசாம உட்காருன்னு ஒரே நேரத்துல சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. அதோட அந்த புரொஃபசர் இருக்காருல்ல, அவருக்கு தான் இவங்க பொண்ணுன்றது தெரியும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருடன புடிக்க போறோம்னு நினைக்கிறேன். நீயே திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கன்ற மாரி சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதாவது இப்ப சாப்பாடு போட்டிருக்கோம் இந்த இதுல அப்படின்னா, இப்ப அந்த வரி பணத்துல தான் நம்ம போடுறோம். அத நீ வேஸ்ட் பண்ணனா அதுவும் ஒரு திருட்டுத்தனம் அந்த மாரி தானே அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அவர் எதுக்கு சொல்றாருன்னு, "நீ பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருன்றத" அப்பப்ப அவர் ரிவைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பேர வச்சு அவன் திருடனா இல்லையான்னு தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து திருட்டு பையன் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையா தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி திருடியிருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் இருக்காங்கல்ல, அந்த வில்லன் பசங்க அதாவது சீனியர் பசங்க அவங்களும் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிச்சு ஹீரோனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குட்டி பையன் வந்து அவர் அன்னைக்கு வந்து இடிச்சிருப்பார்ல. இடிச்ச உடனே அந்த பையனோட அண்ணன வந்து தேடி வந்திருப்பாரு. "நீ தான் திருடன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது இவர் தான். அதாவது நேர்ல வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, "எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். இதுக்கப்புறம் உன்ன யார் வந்து பேசினாலும், கண்டுபிடிச்சாலும் அதாவது பார்த்து பேசினாலும், நீ தான் இத திருடுன அப்படின்றத நீ ஒத்துக்கவே கூடாது. ஒரு 3 நாளைக்கு மட்டும் நீ ஒத்துக்காம இரு. மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்வாரு. இவரோட பிளான் என்னன்னா, 3 நாள் வரைக்கும் இந்த மாரி ஆதாரம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி குடுத்துறணும். அதுக்கப்புறம் இவருக்கு தண்டனை வாங்கி குடுத்தணுன்ற மாரி இவரு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசுறத அந்த குட்டி பையன் கேட்டுட்டு தான் இருப்பான். "நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டீன்னா உனக்கு நான் பணம்லாம் குடுக்குறேன்ற" மாரி அவர் பேசிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் ஹீரோட டீம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் இங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த குட்டி பையன் பார்த்துறான். அண்ணன் எப்படியோ தப்பிச்சு போய் கத்திக்கிட்டே வரான். அவன் கீழ தடுமாறி விழுந்துறான். உடனே ஹீரோயின் அவன தூக்கி வச்சுக்கிட்டு அவன சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப வந்து நீ தான் வந்து திருடன் அப்படின்றத வந்து ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் வந்து கூப்பிடும்போது, நான் எதுக்காக வந்து ஒத்துக்கணும்? என் தம்பிக்கு உடம்பு சரியில்ல. எங்க அம்மாவோட இறுதி சடங்கு செய்ய வேண்டியது இது. அதுக்காக எனக்கு பணம் இல்ல. 2வது வியாபாரம் பார்க்கலாம்னு நெனச்சா, அதையும் வந்து எல்லாத்தையும் வந்து உடைச்சு விட்டு போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம இப்படி தானே செய்ய முடியும். நான் திருந்தணும் அப்படின்னா அரசாங்கம் திருந்தணும், கொல்லணுன்ற மாரிலாம் இவர் பேச ஆரம்பிச்சுருவாரு. இந்த நல்லா பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி வாங்க இங்கேருந்து போயிடலாம். அவன வற்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் நிரூபிக்கலன்னா உன்ன தான் இப்ப குற்றவாளின்னு சொல்லி உன்ன தான் ஜெயில்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல. ஏன்னா ஆரம்பத்துல நான் வந்து இந்த மாரி தானே அந்த எழுதி குடுக்குறதா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு
அவங்களுக்கு எழுதி கொடுக்குற வேலை அந்த மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு சூழ்நிலையில் இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சூழ்நிலையில் இருக்கான். எனக்கு வந்து நீ வந்து என்னோட லைஃப்பில் வந்து என்னோட லைஃப் வந்து மாற்றி கொண்டு போயிட்டேன். ஆனால் எல்லார் லைஃப்லையும் உன்ன மாதிரி ஒரு ஆள் வரமாட்டாங்கல்ல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டாங்களா, இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த சீனியர் பையன் இருக்கான் அவன் ஆளை வச்சு கவனிச்சிருப்பான். இவங்க பேசும்போது அவன் வந்து ஒத்துக்கிறானா இல்லையா, அப்போ தான் அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு பேசி வச்சிருந்தாங்கன்னு அவனும் ஒத்துக்கல. இவங்களும் கேஸ் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் இப்போ ரொம்ப குஷியில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இந்த புக்கு எடுக்க போகும்போது வேற ஒரு புக்கு ஒன்று கிடச்சிருக்கும். அதை வந்து ஹீரோ வந்து வச்சுட்டு வர சொல்லியிருப்பார். அதாவது இந்த அமைச்சருங்களாம் தப்பு பண்ணுற புக்கெல்லாம் ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் ஹீரோயின் வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வேணும்னா இதை நம்ம கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. வேண்டாம், இதை கொடுத்தா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது சரி சும்மா படிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ படிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பாவே வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வரும். அவரே கொஞ்சம் கவலைப்படுவார். ஹீரோக்கு வந்து ரொம்ப அப்பாவே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்காருன்றனு அவருக்கு மனசே சரியில்லை, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 1000 தான் அவன் நேர்மையானவனா இருந்தாலும் அப்பான்னு வரும்போது யார் விட்டு கொடுப்பா, அவன் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு வந்து மனசே சங்கடமா போகுது. உடனே தனியாக போய் நின்றுட்டு அந்த அம்பு விடுறாங்களா அதை தான் அவர் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி வேற வேலைகளை ஈடுபட்டு அவர் அந்த டென்ஷனை குறைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் போய் அவர்கிட்ட பேசுவாங்க. நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவர் எதுவும் பேச மாட்டார். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீ என்ன பண்ணாலும் அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே நேரத்தில் இந்த மேத்யூ இருக்காரு, அவருக்கு வந்துட்டு ஹீரோயின் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாரு. அதனால யாருக்கும் தெரியாமல் இப்போ அவர் வந்துட்டு அதே திருடன் அந்த குட்டி பையன் அவங்கள பார்க்க வந்திருப்பாரு. அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி பையன்ட்டு தான் கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஏன்னா காலையில் வந்து பேசும்போது கரெக்டாக அவங்க ஆளுங்களாக இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லை, இப்போ தனியாக வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எதுக்காக இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்க்கும்போது எனக்கும் என் அண்ணன் ஞாபகம் தான் வருது. என் அண்ணன் தான் என்னை வளர்த்தான், என் அண்ணன் கிட்ட தான் நான் வளர்ந்தேன். அப்போ அவன் உயிரோட இல்லை. இப்போ உன் தம்பி வளர்றான்னா அவன் உன்னை பார்த்து தான் வளருவான். நீ பண்ணுற ஒரு தேவைக்காக திருட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, நாளைக்கு அது வந்துட்டு ஒரு பழக்கமாக மாறிடும். நீயா விடணும்னு நினச்சாலும் அது உன்னால் விட முடியாது. அதனால பின்ன உன் தம்பியை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே மாதிரி நீ போயிட்டே இருந்தீங்கன்னா உன் லைஃப் வேற மாதிரி போயிடும். இப்போ நீ திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ மட்டும் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்ட அப்படின்னா நீ திருந்திடலாம். அதே சமயத்தில் உன்னால் தப்பு செய்யாத ஒருத்தரும் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மேத்யூ சொல்லுவார். மேத்யூ என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்க காசை வேற கொடுக்குறாரு. இந்த காசை நாளைக்கு கொண்டு வந்துரு, அதாவது இந்த மாதிரி நம்ம திருடிட்டோம், இதுக்கு வந்து நஷ்ட ஈடாக வந்து இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கான தண்டனையும் வந்து கம்மியாகும்னு சொல்லும்போது, இவ்வளோ பணத்தை என்ன நம்பி எதுக்காக கொடுக்குறீங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு நான் ஓடிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, கண்டிப்பாக உன்னோட தம்பிக்கு நீ ஒரு கெட்ட உதாரணமாக இருக்க மாட்டே அப்படின்னு அவர் தம்பியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் தம்பியை நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தானே ஃபர்ஸ்ட் இந்த வேலையை அவர் பண்ணாரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட போய் பேசுறாரு. சின்ன வயசுலேருந்து நேர்மையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இப்போ நான் என் குடும்பத்தில் உள்ளவங்களே தப்பு பண்ண நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நேர்மையாக இருக்க தான் பிடிச்சிருக்குன்னா நீ எப்போ அதே மாதிரி இரு, அதுக்காக நீ யாருக்காவது இது மாற்றிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். வேற எதுவுமே ஹீரோ வந்து கேட்க மாட்டார். இப்போ வந்து அரசர் இருக்காருல, அவர் வருவார். என்னாச்சு, இப்போ அந்த கேஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன், அது முடிவுக்கு வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கேட்பாரு. ராஜா கேட்கவும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த மாதிரி எங்களால் திருடனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பக்கத்தில் மேத்யூ இருக்காரு, அவர் ஏஞ்சி நிற்கிறாரு. கண்டிப்பாக வந்து திருடன் வந்து வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வில்லன் பையன் இருக்கான்ல, சீனியர் பையன், அவன் ஏஞ்சி நின்று இவங்க சொல்கிறது வந்து நேரத்தை கடத்துறதுக்காக சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த பையன் தான் வந்து சந்தேகப்படுற மாதிரி பையன், அவனை வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் பண்ணுங்க, அவனை வந்து இந்த காலேஜை விட்டு தூக்குங்க, இந்த மாதிரி இந்த சீனியர் பையன் சொல்லவும் இப்போ ஹீரோ அங்கே வருவார். அவர் என்ன சொல்வாருன்னா, தப்புனா அந்த சின்ன தப்பு பெரிய தப்புன்றதே அங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. சின்ன தப்பை கண்டுபிடிக்கணும், பெரிய தப்பெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு கிடையாது. தப்புனா எல்லாமே தப்பு தான். தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும், அதுவும் பெரிய இடத்துல இருந்தாலும் சின்ன இடத்துல இருந்தாலும் தண்டனை ஒன்று தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டே வருவார். உங்களுக்கு யாருக்குமே வந்து ஹீரோ பேசுறது புரியவே இல்லை. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டில் வந்துட்டு மந்திரிங்க வந்து சரியில்லை, ராஜாவும் மந்திரியும் சரியில்லை அப்படின்னா வந்துட்டு நாட்டு மக்கள் வந்துட்டு பொழப்பு அவங்களுக்கு சரியாக இருக்காதுல, வியாபாரம் சரியாக இருக்கிறதுனால அவங்க தப்பான வழியில் தான் போவாங்க. இந்த நாட்டோட மந்திரிங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மக்கள் வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தையும் வந்து ராஜாட்ட கொடுத்துட்றாரு. இப்போ மந்திரிங்களாம் வசமாக நல்லா மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே வெளிப்படையாகவே ஹீரோ இதை பண்ணிடுறாரு. இவர் ஹீரோ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வில்லன் பையன் இருக்கான்ல, அந்த சீனியர், அவன் வந்து எஞ்சி என்ன சொல்வான்னா, கேஸே இங்கே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது வேற, ஹீரோயின் தப்பு பண்ணியிருக்கா இல்லையான்றது தான் கண்டுபிடிக்க சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கேஸுக்கான தண்டனை கொடுக்கணும்னு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருடெல்லாம் இங்கே வரமாட்டான்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு அந்த பையன் அங்கே வந்துடுறான். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பையனுக்கே வந்துட்டு சீனியர் பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இவனை வர வேணாம், உனக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லி வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜா என்ன கேட்பாருன்னா, எதுக்காக நீ தப்பு பண்ண, சரி அது எதுக்காக இப்போ ஒத்துக்கிற, எதுக்கு நேரில் வந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களை வந்துட்டு இப்போ யாரும் மதிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி யாரும் மதிக்க மாட்டாங்க, அந்த ஒரு இதில் இருந்தது. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் தான் என்னோட வேதனையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எதுக்காக பண்ணன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி அது எதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு கெட்ட உதாரணமாக என் தம்பிக்கு நான் இருக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பேசி முடிவு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜா என்ன சொல்கிறார், இப்போ வச்சு டெஸ்ட்லேயே உங்கள் 4 பேர் மட்டும் தான் பாஸாக இருக்காங்க, மற்ற எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க. அதுவும் இந்த மாணவர் சங்க தலைவராக நீ இருக்க பாரு, நீ ரொம்ப மோசம், நீ ஹீரோயினை அந்த பையனை மட்டுமே நீ குற்றவாளியாக நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நீ போட்டதுனால, நீ பிளான் பண்ணதுனால இப்போ எல்லாமே மூத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா வந்து இந்த மாதிரி திருப்பி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஹீரோயின் இப்போ தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா உண்மையானது என்ன பண்ணாங்களோ அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு மேத்யூ பார்த்து சிரிக்கும் போது, இவன் வேற அடிக்கடி பார்த்து பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு வேற பக்கம் திரும்பி நின்று அப்படியே கொஞ்சம் அவர் வெக்கப்பட்டுப்பாரு.
இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனா ஹீரோக்கு இப்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அப்பாவையே வந்து மாட்டி விட்டுட்டோமே! இந்த மாரி செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு இன்னொரு பக்கமும். அதாவது அவருக்கு நியாயமா இருக்கணும். தப்பு செஞ்சவங்கள மாட்டினது இருந்தாலும் அந்த பாசம் இருக்கும்ல. அதனால அவரு ஃபீல் பண்றாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "நீ எப்பவுமே இதே மாரி நியாயமாவே இரு" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாரு, "நீ எப்பவுமே எனக்கு துணையா இருன்ற" மாரி சொல்லவும், "கண்டிப்பா இருப்பேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு சிரிப்பாங்க. உடனே ஹீரோ அவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாரு. இல்ல, இல்ல இது பொண்ணு இல்ல. இது பையன் பையன்னு சொல்லிட்டு தன்ன தானே அவர் வந்து மனச வந்து மாத்திக்கிட்டே இருப்பாரு. அதே மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இப்ப மேத்யூ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் திரும்பவும் இந்த நோட்டீஸ்லாம் போட ஆரம்பிச்சுருவாரு. என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி ஊதாரி மந்திரிங்க இருக்கிற வரைக்கும், ஆனா அப்பாவியான மக்களுங்க உயிரெல்லாம் போக தான் செய்யும். இதே மாரி தான பல வருஷத்துக்கு முன்னாடி 2 உயிர் போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு வந்து ஹீரோயினோட அப்பா, இன்னொன்னு வந்து இவரோட அண்ணன் அப்படின்ற மாதிரி அத ஞாபகம் வச்சு அவர் சொல்லுவாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிட்டே இருக்காங்களா, இப்ப இவர் போட்டு அந்த மாரி தூக்கி தூக்கி போட்டு போறார்ல, அந்த பேப்பர வந்து யாருன்னு இன்னும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாதுல்ல. அவங்க கையில இந்த பேப்பர் கிடைக்குது. அவங்க 2 பேரும் அத எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டே இருக்கும்போது, இந்த மாரிலாம் யார் எழுதி போறான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஹீரோயின பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு இவர் பையன்றதே அடிக்கடி தனியா சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில வந்துட்டு இவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடுவுல வந்து படுத்துக்கிறாரு. அப்படியே ஹீரோயின வந்துட்டு எப்பவும் போல இருக்கிற மாரி அப்படியே எட்டி உதைக்கிற மாரி உதைச்சு, "நீ போய் அங்க போயிடு, அங்க போயிடுன்ற" மாரி 2 பேரையும் பிரிச்சு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு விக்கல் வேற வந்துகிட்டே இருக்கு. பொண்ணுங்க பக்கத்துல இருந்து விக்கல் வரும்ல, அது வேற வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஹீரோவுக்கும் இப்ப 2 பேருக்குமே ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கும். இதுல வந்து அந்த அரசர் இருக்காருல்ல, அவர் என்ன இப்ப ஆர்டர் போட்டுருவாரு அப்படின்னா வந்துட்டு, இனிமே வியாபாரிகள் வந்து கட்டாயமா வந்து அவங்களுக்கு என்ன வியாபாரம் பண்றாங்களோ அத பண்ணணும். அவங்க கிட்ட இந்த மாதிரி வாங்குறது, அவங்கள வந்து நோவினை செய்றது, அவங்கள கஷ்டப்படுத்துறதுன்னு இருக்கக்கூடாது. மந்திரிங்க இந்த மாரி பண்ணவே கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டோனே, அந்த மந்திரிங்கலாம் புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரிலாம் ரூல்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜா அந்த மாரி சொல்லும்போது எந்த மந்திரியும் ஒத்துக்க மாட்றாங்களா, அந்த வில்லன் பையன் இருக்கார்ல சீனியர், அவரோட பையன் அப்பா மட்டும் ஒத்துக்கிறாரு. நீங்க மட்டும் எதுக்காக இத ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆமா ஏற்கனவே வந்துட்டு பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மந்திரிகள் வாங்குன விஷயங்கள் ராஜாவுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அதாவது மேத்யூ பண்ற வேலையெல்லாம் வந்துட்டு இப்ப ராஜாவுக்கு தெரிய வந்து, அது வேற தனி பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதனால ராஜா சொல்றது சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த ராஜா இருக்கார்ல, ஒரு நல்ல ப்ரொஃபசர் இருப்பார்ல, அவர கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த 4 பசங்க வந்துட்டு நல்லாவே எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. எங்க அப்பாவோட கடைசி ஆசை அந்த பிரச்சனைய வந்துட்டு இவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்வாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்வாருன்னா, வேண்டாம் ஏற்கனவே இந்த விஷயத்தால தான் அந்த ஹாரின்றவர் இறந்து போயிருக்காரு. மேத்யூவோட அண்ணனும் இறந்து போயிருக்காரு. திரும்பவும் அந்த 4 பசங்கள நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு அது ஒரு இழப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த 4 பசங்களால தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்கள வர சொல்லியிருப்பாரு. அதுக்காக இவங்க 4 பேர் அங்க வந்திருப்பாங்க. ராஜா பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருக்கும் நீங்க உங்களோட திறமைய பாராட்டி பரிசு குடுக்குறேன்னு சொல்றாரு. மேத்யூக்கு வந்து என்ன பரிசு குடுப்பாருன்னா, அவங்க அண்ணன் எழுதின ஒரு அதாவது கவிதை அவங்க அண்ணன் நல்லா எழுதியிருப்பாரு. அத பத்திரமா ராஜா எடுத்து வச்சிருந்து, அத ஏன்னா இவருக்கு அண்ணன ரொம்ப பிடிக்கும்ல, அவர் எழுதின விஷயம்னு சொல்லிட்டு அத அவருக்கு குடுப்பாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனியர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து காணாக்கியிருப்பாரு. இந்த விஷயத்துல ஒரு காஸ்ட்லியான பொருளா இருக்கும். அந்த பொருள் மாரியே ஒரு பொருள் அவருக்கு குடுப்பாரு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் எப்போ நேர்மையா இருக்கிறதுக்காக ஒரு அந்த சாண்ட் கிளாக் மாதிரி ஒரு நேர்மையா இருக்கிறத காட்டும்ல, அந்த மாரி ஒரு இத ஹீரோவுக்கு குடுப்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பசில் மாரி குடுப்பாரு. இது வந்து உங்க அப்பாவோட புக் இது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, தெரியும் அவர் இங்க தானே ப்ரொஃபஸரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோனோட அம்மா வந்துட்டு இவர பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னா எல்லாரும் பேசிட்டு எல்லாரும் வெளிய வந்துடுறாங்க. இப்ப அந்த கேஸ் சம்மந்தமா உங்களுக்கு நான் ஒப்படைக்க போறேன்னு ராஜா சொல்லியிருக்காரு. என்ன கேஸ் இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இவங்க பேசிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் மேத்யூவும் பேசிட்டே வராங்க. அப்ப அவங்களோட ஷூ லேஸ் வந்து கழட்டிருக்கிறத பார்த்தா அவரா கட்டி விட்டுறாரு. கட்டி விட்டோனே எங்க அப்பாவ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ராஜா சொல்லி தான் தெரியுதுன்ற மாரி சொல்லவும், நிச்சயமா உங்க அப்பா ஒரு நல்லவரா தான் இருந்திருப்பாரு. அதனால தான் நீ அந்த நல்ல கேரக்டரா இருக்க அப்படின்ற மாரி இவர் சொல்லவும், எங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருப்பார்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே சிரிப்பாங்களா. சிரிக்கும்போது இவ வேற இப்படி அழகா சிரிச்சு சிரிச்சு நம்மள வேற இது பண்றானோனே அவருக்கு டக்குனு விக்கல் வேற வந்துரும். விக்கல் வந்துரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 பேரும் வந்துட்டே இருப்பாங்க. அந்த மிக்ஸ்டர் எக்ஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு போர்டுல அவர பத்தி அடையாளங்கள் எல்லாம் எழுதி எழுதி வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது டக்குனு இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண்ணு மட்டும் பார்த்தா அப்படியே உன்னோட கண்ணு மாரி இருக்கு. அப்ப நீ தான் மிஸ்டர் எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐய்யயோ! கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்ற மாரி அவருக்கு தோணும். உடனே அந்த அந்த அதிர்ச்சியில அவருக்கு விக்கல் நின்றுமா பாத்தியா? உனக்கு விக்கல் வந்துட்டே இருந்ததுல அத நிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாரி பிராங்க் பண்ணேன். கரெக்ட்டா நின்றுச்சான்ற மாரி ஹீரோயின் கேட்டுருவாங்க. லைலா பொண்ணு இருக்குல்ல, அந்த லைலா பொண்ணு கிட்ட போய் என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாரி ஹீரோ நீ அவர லவ் பண்றன்றது எனக்கு தெரியுது. யாருன்னா, இந்த ஹீரோ கூடயே இப்போ இன்னொருத்தர் இருந்தார்ல, அந்த சீனியர் ஃப்ரெண்ட் அவர் போயிட்டு அந்த லைலா பொண்ணுக்கு ஒரு ஐடியா குடுப்பாரு. நீ அவர வந்து லவ் பண்றேன்னு தெரியுது. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த மாரி ஒரு ஐலாண்ட் மாரி ஒரு இடம் இருக்கு. அங்க நீ போயிட்டு அவன கூட்டிட்டு போனீன்னா, இந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏதோ ஒரு கட்டத்துல அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுருவான் அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், அவங்க ரெடி ஆயிருவாங்க. அதுக்கான வாய்ப்ப நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இதெல்லாம் செய்ற அப்படின்னு சொல்லிட்டு லைலா கேட்கும்போது, எல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான். இந்த ஊர்லயே வந்து நான் தான் ரொம்ப அழகானவன். அதுக்காக நீ என்கிட்டலாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. ரொம்ப முக்கியன்ற மாரி அவங்க போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்து சமாளிக்க வைக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட பேச வருவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அதாவது மேத்யூவும் ஹீரோயின் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க 2 பேரும் பேசுறதோ, விளையாடுறதோ பார்த்தாலே ஹீரோக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருக்கும். எதுக்காக ஒரு பையன் மேல நம்மளுக்கே இவ்வளோ ஒரு பொறாம வருது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே நினைச்சிட்டே இருப்பாரு. 3 பேர் ரூம்ல உட்காந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் தன்னால வந்துருவாரு. வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த மாரி ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க போலான்னு இருக்கோம். நீ வரியான்னு கேட்கும்போது ஹீரோ வரலன்றுவாரு. நீ வர வரைக்கும் நான் இங்கேருந்து போமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட ஹீரோ போய் நான் படிக்க போறேன்னு உட்காந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, புக்கு தலைகீழ வச்சுட்டு ஹீரோயினே பார்த்துட்டே இருப்பாரு. பார்க்கும்போது ஏன் ஒரு பையன பார்த்து நம்ம இவ்வளோ பதட்டப்படுறோன்ற மாரி ஹீரோ நினச்சுப்பாரு. அப்ப இவருக்கு இந்த ஆளுக்கு இதையும் கண்டுபிடிச்சுருவாரு. என்னடா இது ஒரே நேரத்துல இப்ப
2 பேரும் இது பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோன்ட்ட சொல்லுவார், நீ வந்து சேர்ந்தப்ப எனக்கு நீ பையனா பொண்ணான்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சரி நீ படிக்க தானே வந்திருக்க, நீ பையனாக இருந்தா என்ன பொண்ணாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் மனசு தேத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை ஏன் உனக்கு அப்படிலாம் தோணுது, நான் பையன்தான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த லைலாவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்வார்னா இந்த 4 பேர் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவார். அதாவது இந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றதுல இந்த 4 பேர் தான் அவங்க டவுட்டாக இருக்குது, அதனால் அவங்கள தனியாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்ற மாதிரி கேட்கவும் அவரும் அனுமதிச்சிருவார். இவங்கெல்லாம் தனியாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மேலே ஏதோ தோணிட்டே இருக்கிறனால இது மாதிரி இருந்தால் தப்பு, நம்ம கவனத்தை வேற மாதிரி பக்கம் திருப்பினா தான் சரி வரும்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அந்த டைம் தான் இந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாரு, நாங்கள் எல்லாருமே ஐலாண்ட் ட்ரிப்பு போகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரா. நம்ம எல்லாரும் போகிறோம்னு சொன்னதுனால சரி நம்மளும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அந்த முடிவுக்கு வருவார். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஐலாண்டுக்கு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லிடுவாருன்னா, இப்போ உனக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதாவது ஹீரோ கிட்ட போய் சொல்வார், உனக்கு அவன் பொண்ணா பையனா டவுட்டாக இருக்குல்ல, அந்த ஐலாண்டுக்கு வந்து அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அவரை நீ மட்டும் சத்தம் இல்லாமல் கூட்டு வந்துருன்னு சொல்லவும் ஹீரோ போயிட்டு நம்ம 2 பேர் தனியாக வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ தான் தனியாக வெளியே கூட்டு போக ஆசைப்படுறேன்டோன்னே அவங்களும் சரி வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருவாங்க. கண்ணாடிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பொண்ணுன்னு தெரிஞ்சிடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதை வந்து அவரும் கவனிச்சுக்கிட்டு அமைதியாக வந்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணுவது, இந்த சீனியர் ஃப்ரெண்டு போயிட்டு மேத்யூ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவும் 2 பேரும் வந்து தனியாக அந்த ஐலாண்டு போயிருக்காங்க அப்படின்னு எது அங்கே அப்படின்னு இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிரும். நீ வாய நம்மளும் போகணும்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆளாக கிளம்பிடுவார். அவன் பொண்ணாச்சு எப்படி ஒரு பையனை நம்பி போயிருக்கான்ற மாதிரி இவர் பதறிட்டு அவர் வருவார். இது நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைலா இருக்காருல, லைலா அந்த பொண்ணு அது வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு போட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த போட்டை எடுத்துகிட்டு தான் ஹீரோயின் போயிருப்பாங்க. எங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச போட்டை காணுவேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வேறு அது தேடிட்டு இருக்கும். இன்னும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து இறங்கிடுறாங்க. அங்கே வந்துட்டு லைலா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பின்னாடி வர ஒரு போட்டுக்காரர்கிட்ட வந்து எங்களை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே மேத்யூ நின்றுட்டு இருக்காரு. அந்த போட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் போக மாட்டேன், இப்போ போனோம்னா இருட்டுறதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வர முடியாது, அதனால் வரமாட்டேனோன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினும் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்க. இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு நிறைய பழங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கூடாரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே நம்ம மட்டும் வரல, இங்கே நிறைய பேர் வருவாங்க, அதாவது இந்த ரெபேக்கா லைலா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே வராங்கன்னு ஹீரோயினுக்கு செம்மக்கம் வருது. அப்போ அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நானும் இப்போ பையன் நீயும் பையன், இதே மாதிரி எல்லா பையன்களும் சேர்ந்துட்டு இந்த லைலா ரெபேக்காலாம் கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போட போகிறீங்களா, இதுக்கு தான் நீ என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன கேட்பாருன்னா, நீயும் எங்களை மாதிரி பையன் தானே, அதனால் நீயும் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவேன்னு தான் நான் கூப்பிட்டு வந்தேனோன்னு எனக்கு இதுக்கு ஆசையாக இருக்குன்னு விட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்க. கிளம்பும்போது அந்த போட்லேயே திரும்ப போயிடலான்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா போட் அதுக்குள்ளே பாதி தூரம் போயிட்டு இருக்கும். இந்த ஹீரோ நானும் வரேன் கத்திட்டே இருக்கும்போது ஹீரோவும் திரும்ப சமாதானப்படுத்துவாரா, படார்னு அவங்க கணத்திலே 4 அறைய அரைஞ்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ பாட்டுக்கு என்ன தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்து மேத்யூ வந்து ஒரு ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை தனியாக ஹீரோயினை தனியாக நீ அவன் கூட அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இங்கே போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இவரை போட்டு அடிக்கும்போது என்ன போட்டு அடிக்கிற, உனக்கு தெரிஞ்சிருச்சா அவள் பொண்ணு அதனால அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மேத்யூ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மழையும் நல்லா பெஞ்சிருது. ஹீரோ வேறு தண்ணியில் நனைஞ்சிட்டாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நனைஞ்சிருச்சு. அவங்க கூடாரெல்லாம் வேற ரொம்ப இதாக சதஞ்சு போயிடுச்சு. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நனையாமல் இருக்குது, அதை எடுத்து ஹீரோக்கு பொத்தி விடுறாங்க. ஒரு வேறு குளிரில் நடுங்கிட்டு இருப்பாரா. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. அதில் பற்ற வச்சு ஹீரோ வந்து ரொம்ப டயர்டாக தூங்கும்போது அவர் கையை பிடிச்சிட்டு அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்களா, அவங்க கையெல்லாம் காயமாக இருக்கும். அதை தொட்டு பார்க்கலான்னு வரும்போது அவங்க முழிச்சிருவாங்க. முழிச்ச உடனே டக்குன்னு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு வந்துட்டு அந்த லைலா பொண்ணை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் அப்படி கேட்குறேன்னு, ஆமாம் உனக்குன்னு அவளை வந்து பார்த்தா பிடிச்சிருக்கா, அவளை பார்க்கும்போது பட்டாம்பூச்சி பறக்குதா, இல்லை அவளை எங்கே பார்த்தாலும் அவள் முகமே தெரியுதா அப்படி இப்படி கேட்பாங்க. ஏன்னு கேட்கும்போது இல்லை அவள் உன்னை லவ் பண்ணுறல, நீ அவள் லவ் பண்ணுறதா இருந்தால் அப்படிலாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்துட்டு அதாவது இவருக்கு வந்து ஹீரோயினை எப்படிலாம் அவர் எல்லா இடமும் இருக்கிற மாதிரிலாம் அவருக்கு தோண்டிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லுவார். அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி இப்படி தான் லவ் பண்ணுறவங்களுக்கு இருக்குன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இதெல்லாமே எனக்கு உங்ககிட்ட தான் தோணுச்சு, நான் எப்போ எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லிடுவார்னா, இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா பேச்சு வந்து மீனது கிடையாது, அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக தான் படிப்பு வரைக்கும் தள்ளி போட்டிருக்கேன், மற்றபடி எனக்கா சொந்தமாக எந்த ஒரு இதுவும் ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்றவொன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன பேசிகிட்டே இருக்காங்க இது மாதிரி சொன்னோன்னா அப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அவனுக்கா எதுவும் பிடிக்கல, அவங்க அப்பாக்காக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்திலே அந்த ஹீரோக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு பூச்சி இருக்குது, அதை பார்த்தோம் தூக்கி போட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. லவ்வை பற்றிலாம் நல்லா பேச தெரியுது, ஒரு பூச்சியை பார்த்தோன்னு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே 2 பேரும் தூங்கிடுவாங்க. தூங்கும்போது ஹீரோவுக்கு பார்த்தோன்னே ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே பொண்ணு மாதிரியே தெரியுமா, அப்படியே கிஸ் பண்ணலான்னு கூட அவருக்கு தோணும். ஆனால் வந்து பையன் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவார். அப்புறம் அப்படியே 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ லைலாவும் அந்த சீனியர் பையனும் 2 பேரும் இங்கே வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக அப்போ ஹீரோ அப்பவும் சொல்லிட்டே இருப்பார், அது வந்து பையன் தன்னைத்தானே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஓடி வந்துட்டு அவர் மேலே சாஞ்சிக்கிட்டு நீங்கள் எல்லாமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்ற மாதிரி அவங்கள ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ கூட்டு வந்து சீனியருக்கு நான் இங்கே வேறு விஷயமா தான் கூட்டு வந்தேன், ஆனால் வேறு என்னென்னமோ நடக்குது, யாருக்கு யார் மேலே
உண்மையான ஃபீலிங்ஸ்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. இன்னும் இப்போ எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் பையன் என்ன பண்ண நேரம் மேத்யூ கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, சாரிடா அவளை திரும்ப கொண்டு வர முடியல, எங்கே போனானே தெரிலன்ற உடனே இவளுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு மேத்யூ வேகமாக ஓடுறாரு அவளை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு யாரை தேடி ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ தான் அவருக்கு அவங்கள பார்த்தோன்னு நிம்மதியாகுது. நீ வந்துட்டு இல்லை பாதுகாப்பாக வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. டக்குன்னு இவர் வந்து இவங்களுக்கு காரணம்னு சொன்னார்ல, அங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் கன்ஃபார்மே பண்ணிக்கிறாரு. இதாவது இவர் வந்துட்டு அவங்கள வந்து அவருக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு அது மேத்யூக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ டேரெக்டாக இவர் போய் இந்த ஹீரோயின் என்ன சொல்வார்னா, நீ எங்கே வேணாலும் போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் போகாத, ஏன்னா காலம் பூரா உன்னை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். இவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டாக அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலேஜில் வந்துட்டு ஒரு ஹாக்கி விளையாடுற மாதிரி ஒரு போட்டி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீம் பிரிக்கணும்னு சொல்லும் போது அந்த காலேஜ் வந்து சேர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வில்லன் பையன், அவர் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோவையும் அந்த மேத்யூ இருக்க 2 பேரையும் 2 டீமாக பிரிச்சார். இப்போ மேத்யூ டீமில் வந்து ஹீரோயின் இருக்காங்க, இந்த டீமில் இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ 4 பேரை பிரிக்கணும் தானே இதெல்லாம் பண்ணுன்னு கேட்கும்போது ஆமான்னு வேறு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே எப்படியே தோண்டிட்டே இருக்கிறதுனால அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவரோட சீனியர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்பார், இந்த மாதிரி ஒரு பையன் மேலேயே இந்த மாதிரிலாம் ஜெலஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, அதுக்கு நான் உனக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு எதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை படித்து எப்படிடா அதெல்லாம் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒழிச்சு வச்சுட்டாங்கிறது அங்கே கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் இந்த போட்டி நடக்க போது இப்போ 2 டீமாக பிரித்து வேற வச்சுட்டாங்களா, அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் மந்திரிங்களா இருக்காங்களா, அவங்கள ராஜா கிட்ட போய் அந்த மிஸ்டர் எக்ஸை வந்து கண்டுபிடிச்சா அவர் வந்து நம்ம தீர்த்து கட்டிடணும் முடிச்சணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது ராஜா அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அதே சமயத்தில் டூப்ளிகேட் எக்ஸா ஒருத்தர் விளாத்திட்டு இருக்காரு அப்படின்றது மேத்யூக்கே தெரியாது, யார் அந்த வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த போட்டிக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்போ ஹீரோனுக்கு ஹாக்கி வேற சுத்தமாக தெரியல, இப்போ மேத்யூ தான் அவர் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. பொண்ணுன்றதுனால தொடாம வேற சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு டீமாக இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல, தூக்கி போட்டு அவர் பேட்டில் தூக்கி போட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ப்ரொஃபஸர் நல்ல ப்ரொஃபஸர் அவர் வந்துட்டு ஹீரோனோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக அவங்க பொண்ணுகிட்ட வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே சொல்லாமல் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நடக்க போகிற ஹாக்கி போட்டிக்கு எல்லாருமே வரலாம், அதாவது பேரண்ட்ஸு கூட பிறந்தவங்க எல்லாருமே வரலான்றோன்னா அவங்க அம்மா வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது அவங்களும் ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க அம்மாட்ட தான் கேட்பாங்க, எதுக்குமா அப்பாவை பற்றி எதுவுமே என்கிட்ட நீ சொல்லன்னு கேட்கும்போது அது ஒரு பழைய கதை, அதெல்லாம் விட இப்போ நீ நல்ல போட்டியில் மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லைலாவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ரெபேக்காவை பார்த்து பேசுவார். பேசும்போது அவங்க வந்து நான் உன்னை இவ்வளோ விரும்புகிறேன், நீ என்ன விருப்பம் பண்ணி கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து தன்னால் நடக்கணும், உன் மேலே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருப்பலன்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்லிடுவாங்க. இவர் ரொம்ப வருத்தப்படும் போது இப்போ அவரோட ஃப்ரெண்டு கேட்பார், மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நீ வேற மாதிரி நடந்துக்கிறேன், இந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏன்டா நீ இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது அவளோட உண்மையிலேயே நான் அவளை லவ் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா அவள் சின்ன வயசாக இருக்கும் போதே வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான், அதாவது எங்கள் அப்பா கிட்ட தான் அவள் வந்து கடன் வாங்கியிருந்தா, அதாவது ரெபேக்காவோட அப்பா அம்மா கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த கடன் அவங்களால கொடுக்கவே முடியல, அதனால் எங்கள் அப்பா அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அவளை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வாங்கின கடனை கொடுக்காமையே அவங்க அப்பா அம்மா இறந்து போனவுடனே அந்த கடனை ஃபுல்லாக அடைக்கணும் அப்படின்றது ரெபேக்கா தலையில் வந்து விழுந்துருச்சு. அதை அடைக்க முடியாதனால எங்கள் அப்பா வந்துட்டு அவளை வந்து இந்த அந்தபுரத்துக்கான அந்த ஹீரோயினை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆக்கலான்னு முடிவு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதில் தான் அவள் பாதை மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவளை எப்படியாவது காப்பாற்றி அவளை நான் என்னோட மனைவியை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் ஃபீலாக பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் எப்படியே போயிட்டு இருக்கு, அதோடு வந்துட்டு இங்கே எல்லாம் இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூவும் ஹீரோயினும் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா லைப்ரரி தான் ஃபஸ்ட்டு போவாங்க. லைப்ரரி போனவுடனே அவங்க படிக்காமல் மேத்யூ சுற்றிட்டு பார்த்தவொடனே நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு அவர் சொல்லுவார். உடனே ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் காலேஜுக்கே சரியாக வரதில்ல, சீனியராக இருக்கிற நீங்கள் இப்போ ஜூனியரோடு எங்களோட படிச்சுட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புக்கிலலாம் அவர் பேர் போட்டிருக்கேன்னா அவர் ஆல்ரெடி புக்கெல்லாம் படிச்சிருப்பாரு. அப்புறம் தான் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ எல்லாரும் ஜோடியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். நீங்கள் என்னைக்காவது பொண்ணு கூட சாப்பிட்ருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது உன் கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு சொல்லுவார். ஆனால் அது பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொண்ணுங்களா ரெபேக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் சுற்றி வந்து மேத்யூ வந்து ரொம்ப வசதியான வீட்டு பையன் தானே, இவனும் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுற்றி பேசும். அவருக்கு விக்கல் வந்துடும், அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அங்கே ரெபேக்கா இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க, வந்துட்டு ஹீரோயினை பார்த்துருவாங்க. அவங்க இவரை தானே பையன் நினச்சி லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து லைலா இருக்காங்களா, அவங்க ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி எங்களால் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அங்கே ஹீரோ நீங்கள் நல்லபடியாக பார்த்தது, என் ஆளை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப, அதாவது என் லவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கோவம் வரும், ஏன்னா அவங்க லைலா வந்து ஹீரோவை பற்றி பேசுறது. இன்னொரு பக்கம் வந்து ரெபேக்கா வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுறது வந்து ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே 2 பேரும் ஆப்போசிட் சைடாக உட்காந்துட்டு இப்போ பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்களா, இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கோவத்தில் இருக்காரு, ஹீரோயினும் கோவத்தில் இருக்காங்க. மாறி மாறி அவங்க பக்கத்தில் வேற ஆள் உட்காந்துருக்காது. அதனால மனசில் உள்ள வன்மத்தெல்லாம் 2 பேரும் மாறி கக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து ஆரம்பத்தில் சொன்னார், நான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் கிடையாது, நிறைய இப்போ உங்களை அழகுல மயங்கி லைலா உங்கள் அழகோட மயங்கி அவர் உங்களை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இப்போ சம்மதிச்சிட்டாரு. அப்போ நீ மட்டும் மாறி 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இப்போ ரெபேக்காக்கு நல்லா புரிஞ்சிருது. டக்குன்னு அவங்க எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை விரும்புகிறேன், ஆனால் நீ வந்துட்டு வேற யாரையோ விரும்புகிற, நீ அந்த விரும்புகிற ஆள் வந்து இந்த டேபிள்குள்ளே இருக்கிற ஒரு ஆளாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக
எந்திரிச்சு போய் ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எடுத்து லைலாக்கு ஒரு மாதிரி லைலா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுற மாதிரி விழுந்துடுறாங்க. இப்படி 4 பேரும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெபேக்கா கோச்சிட்டு எந்திச்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் போய் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான ஆள் நான் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அது நல்லாவே தெரியும், உங்கள் மனசில் வேற ஒரு ஆள் இருக்காரு, ஆனால் அது ஒரு உங்களோட முதல் லவ்வாக இருக்கலாம், அதனால தான் நீங்கள் அவருக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அவங்களோட நினைவை எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து சொல்லிடுறாங்க. அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக திரும்ப நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோ கோவத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. திரும்ப மேத்யூ தான் போகும்போது ஹீரோயின் இப்படி தள்ளாடிட்டு இருக்காங்களா, அவங்கள தூக்கி போட்டு மேலே முதுகுல தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. வரும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ நினச்சி புலம்புவாங்க, நீ என்னதான் இப்படிலாம் பேசினாலும் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன நினச்சிப்பாருன்னா எல்லாமே இவருக்கும் பொருத்தமாக இருக்கா, தன்னை தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹீரோயினை படுக்க வச்சிருவாரு. இதையும் இவர் பார்த்துருவார், இவன் தூக்கிட்டு வர வரானா இவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கோவம் வந்துடும். மறுநாள் வந்துட்டு இந்த போட்டியை ஆரம்பிக்க போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சரியாகவே பேச மாட்டாரு. நீ எதுக்காக சரியாக பேச மாட்டேங்கிற கொல்ல மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து டேரெக்டாகவே இப்போ கேட்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ரெபேக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் வந்து பையன் நினச்சிட்டு அவங்க வந்து லைலாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலாவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது வேற இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வேணும்னு வெறுப்பேற்ற தான் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு இப்போ என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுது. மேட்ச் ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து கோல் அடிக்க போகும்போது ஹீரோயின் வந்து அதை தடுக்க பார்க்குறாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளி விட்டோன்னு அவர் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே மேத்யூக்கு கோவம் வந்தது. அவங்க 2 பேரும் ஒரே டீம் தானே, எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறு வந்து ஹீரோ வந்துட்டு மேத்யூவை அடிக்கிறதுக்கே கை ஓங்கிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு மேத்யூவை கூட்டு போயிடுவாங்க. அவரை ஹீரோவை திட்டி விட்டுட்டு உடனே ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வரும். ஏன் அவங்க 2 பேரும் பேசினா ஏன் நம்மளுக்கு கோவமாக வருதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காகவே அந்த சீனியர் பையன் இருக்கான்ல, அவன் ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். இன்னும் அவனுக்கும் தெரியாதுல ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணு அப்படின்றது தெரியாதுல, அதனால வந்து இந்த பையனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கவும் இந்த மேத்யூ வந்து பல இடத்துல காப்பாற்றிட்டே இருப்பார். ஒரு இடத்துல காப்பாற்றலாம் போகும்போது அவங்கள பிடிச்சி வச்சுப்பாங்க. அதோட ஹீரோயின் வசமாக மாட்டிப்பாங்க. அவர் போய் அந்த பேட்டையில் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு வந்து காப்பாற்றிடுவார். அதே இடத்துல மயக்கம் போட்டு அடி வாங்கிட்டு விழுந்துருவாரு. அதோட ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா வந்துட்டு அந்த சீனியர் பையனோட அப்பா வந்துட்டு ஹீரோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. விளையாட்டில் தான் தெரியாமல் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். அவனை பார்த்தா லைலா பொண்ணு நின்றுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு அடிப்பட்டது உங்கள் கூடவே தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கதவை திறந்துட்டு ஹீரோயின் வருவாங்க. வரும்போது ஹீரோ வந்துட்டு அவங்கள பார்த்தா அவருக்கு மனசு ஒரு மாதிரியாகவே இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா ஒரு பையன் மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு கவனம் போகக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவங்க முன்னாடியே வந்துட்டு லைலா நிற்பாங்களா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வாய் திறந்து கேட்டுருவாரு. இதை கேட்டோன்னு லைலாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். கேட்டவுடனே அவங்க 2 பேர் பேசுறத பார்த்தோன்னே ஹீரோன் அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்களா. ஹீரோன் அழுதுட்டு வெளியே போகிறத மேத்யூ பார்த்துறாரு. எதுக்காக அழுதுட்டு வெளியே போகிறான்னு சொல்லி என்னன்னு எட்டி பார்க்கும்போது அவங்க 2 பேர் பேசுறது தெரியுது. இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு 2 பேரும் மாறி மாறி பேசுறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ இதுக்கு தான் ஹீரோயின் வந்து அழுதுட்டு போகிறாள், அப்போ அவன் மனசில் வந்து நான் இல்லை ஹீரோ தான் இருக்கான் போல இருக்கு, அன்னைக்கு அவள் பேசிட்டு வந்தது கூட ஹீரோவை பற்றி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சோகமாக வராரு. ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து சமாதானப்படுத்தி பேசுவார். இந்த மாதிரி மனசில் ஒருத்தவங்க ரொம்ப நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இல்லை நினைக்கும் போது நம்மளுக்கு அப்படி தான் கவலையாக இருக்கும். சரி வா இன்னும் மேட்ச் எதுவும் முடியல, பாதியில் தான் நிற்கிது, போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏன்னா அவரும் அந்த ஃபீல்டில் தானே இருக்காரு. அதனால் அவர் சொல்லும் போது ஹீரோனுக்கும் புரியுது. டக்குன்னு போய் விளையாட கிளம்பிடுறாங்க. பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோ அந்த மேத்யூவும் ஹீரோயினும் சேர்ந்து நல்லா விளையாடுறாங்க, நல்லா ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோனை தூக்கி தூக்கி போட்டு எல்லாம் விளையாட அதாவது சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் அதெல்லாம் ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. இப்போ ராஜா இருக்கார்ல, அவர் அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த சில்வர்னு அந்த பையன் இருக்கான்ல சீனியர் பையன், அவனும் அவன் அப்பா இவங்க 2 பேர்கிட்ட இருந்து அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு, அதை முறியடிக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டு இப்போ ராஜா சொல்லிடுவார். இப்போ டூப்ளிகேட் மிஸ்டர் எக்ஸ் வந்து இப்போ வெளியே வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரளி வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே எக்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோட மேத்யூக்கு தெரிஞ்சிருது. இப்போ அவர்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு போய் எக்ஸை பிடிக்குமான்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அந்த மேத்யூ அதுக்கு அங்கே சொல்கிறாங்கன்னா, அவன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் செய்கிறதெல்லாம் நல்ல வேலையாக தான் இருக்குது, ஆனால் புரியாத மாதிரியே புதிராகவே எழுதுறான், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றாத பையன், பையனோட ஆசையை நிறைவேற்றாத மந்திரி, இந்த மாதிரிலாம் மாறி மாறி எழுதுறது என்ன புரிய போகுது, அப்படி லூசுத்தனமாக அப்படிலாம் எழுதிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. எழுதிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரு இவங்க பேசுகிறதெல்லாம் கெட்டு சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ராஜா சொன்னார்ல, அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அந்த மந்திரியோட பையன் இருக்காருல்ல, அந்த சீனியர் பையன், அவன் தானே வந்து ஹீரோ ஒரு அடி அடிச்சிருப்பார்ல, அது வந்து விதிமீறல் தானே, அதனால் உன்னோட இந்த பதவியிலேருந்து உன்னை 1 மாதத்துக்கு நான் தூக்குறேன்னு சொன்ன உடனே இப்போ அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மிஸ்டர் எக்ஸ்ன்றது யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், வந்த உடனே அவரை போட்டு நீ சாத்தணும் டீமோடன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பதவியே இல்லாமல் எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மேத்யூ இருக்காருல, அவர் வந்துட்டு வெளியே போய் இன்றைக்கும் அந்த வேலையை பார்க்கறதுக்காக வெளியே போவார். அவரோட சீனியர் ஃப்ரெண்டுக்கு இவர் தான்ன்றது நல்லாவே தெரியும். இவர் என்ன சொல்வார்னா, இன்னைக்கு நீ வெளியே போகாத, உனக்காக ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க, அதில் மாட்டினா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுக்க பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்டல்ல இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருப்பாங்க. மேத்யூ என்ன சொல்றாருன்னா, அந்த டூப்ளிகேட் எக்ஸ் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள அதாவது டூப்ளிகேட் எக்ஸும் வந்துடுறாரா. இப்போ மேத்யூ
மேத்யூக்கும் அவரை மாதிரி டூப்ளிகேட்டாக யார் இருக்குன்னு தெரியாமல் 2 பேரும் முகம் மூடி போட்டிருக்கனால சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதோட ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ இப்போ இன்னும் 2 பேர் வந்து இதே மாதிரி அதாவது என்ன சொல்கிறது அந்த டூப்ளிகேட் எக்ஸ் வந்துட்டு இந்த மேத்யூ கிட்ட வந்து ஒரு கீறல் போட்டு விட்டுறாரு. அவருக்கு வலி தாங்காமல் உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் இப்போ சண்டை போட முடியல. அந்த நேரத்தில் இவரோட வேஷம் போட்டு இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் எக்ஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி போகிறாரு. இப்போ இவங்க 2 பேர் புதுசாக வந்தது யார் அப்படின்னா ராஜா அனுப்பின ஆளாக தான் இவங்க இருக்கும். ஏன்னா அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவரோட ராஜாவோட பிளான். அதே மாதிரி வந்துட்டு இப்போ இது ஒரு டூப்ளிகேட் எக்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெபேக்கா தான். ரெபேக்கா வந்து எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அதாவது அந்த மந்திரி சொல்ல கேட்டு ஏன் அவங்க இந்த மாதிரி டூப்ளிகேட் எக்ஸாக இருக்காங்கன்றதும் இப்போ தெரியல. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு என் மேலே உள்ள கோவத்தில் தான் லைலாக்கு ஓகே சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கண்டபடி அவங்கள திட்டி வெறுப்பேற்றுற மாதிரி பேசி அங்கே தான் அனுப்பி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பையன் மேலே பிரியம் வந்துடக்கூடாது அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் பொண்ணாக நினச்சி ஹர்ட் பண்ணல அப்படின்னு இவர் இதெல்லாம் பேசுறது கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. உடனே அங்கே வேகமாக வெளியே போயிடுறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்காருல்ல வேகமாக வந்து ஹீரோயின் மேலே விழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோயின் நீ தாண்டா அந்த மிஸ்டர் எக்ஸ் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழியாக நான் உன்னை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு அடிபட்டிருக்கா அவருக்கு அதாவது மேத்யூக்கு அடிபட்டு வந்து மயங்கி வந்து இங்கே விழுந்துட்டாரு. அது குரலை கேட்டோன்னே இது மேத்யூவோட குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துறாங்க. பார்த்த உடனே நீயாடா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ ஆளுங்க துரத்திட்டு வருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்து இவங்களை போய் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சா யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல அந்த இடத்துக்கு போய் அவரை கூட்டு போயிடுவாங்க. அப்புறமா அவர்கிட்ட கொஞ்சமாக அந்த கரையெல்லாம் அங்கே இருக்கிறவங்க யாரும் இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல மண்ணோடு சேர்த்து அதெல்லாம் பெருக்கி விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம திட்டி அனுப்பிட்டோமே அந்த பையன் என்ன கவலைப்படுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நாங்கள் பெருக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் என்ன பெருக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் ஹீரோவும் வருவார். ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து பின்னாடியும் காயமாக இருக்குது முன்னாடியே காயமாக இருக்குது. அதனால அவரை முதுகில் சாச்சிக்கிட்டு கட் போடுறாங்க. தூரத்துல இருந்து பார்க்குற ஹீரோக்கு வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன இது 2 பேரும் பசங்க தானே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அங்கே சூப்பர் சீனியர் பசங்க வேற பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போனது இவங்களாம் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டாக்டரை கண்ணை கட்டி கூட்டிட்டு வர்றாரு. ஏன்னா மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஹீரோக்கு அதாவது மேத்யூக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டாக்டர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாரா பண்ணும்போது இப்போ ஹீரோயின் அங்கே தானே இருக்காங்க கேட்குறாங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஏகப்பட்ட ரகசியம் தெரியணும்னு ஹீரோயின் இதுக்கு மேலே பேச்ச வளர்க்க வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ணை மூடிட்டு வந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதை வந்துட்டு சீனியர் பசங்க பார்த்துறாங்க. அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி எங்கே போகிறேன்னு கேட்கும்போது கண்ணை கட்டி யாரும் கூட்டு போனாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் புரிஞ்சிருது அந்த அடிப்பட்ட மிஸ்டர் எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடி வராங்க. அந்த இடத்துல அவர் இல்லை. அதுக்குள்ளே அவங்களாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இப்போ இவருக்கு என்ன டவுட் வருதுன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு இந்த சீனியர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட ஒரு விசிறி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அது மட்டும் அங்கே இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா அதில் கொஞ்சம் கரை வரப்பட்டிருக்கு. அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்த சீனியர் பையன் தான் போல இருக்குது. ஹீரோவோட சுற்றிட்டு இருப்பார்ல அதாவது மேத்யூவோட ஃப்ரெண்டு அவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே அவர் உட்காந்துருக்காரு. நான் அவர் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வந்துட்டு அவர் மறைச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயினும் அந்த மேத்யூ அங்கே பின்னாடி தான் மறைஞ்சு உட்காந்துருப்பாங்க. அதை அவங்க பாத்திரக்கூடாதுன்றதுக்காக காப்பாற்றிட்டு அவர் வயிற்று வலி மாதிரி பிடிச்சி நடிச்சிட்டு இருப்பாரா. இன்னும் இந்த சீனியர் பையன் வந்துட்டு வயிற்றை பிடிச்சி பார்க்கும்போது என்னடா நீ ஏன்னா அவர் எதுக்கு பார்க்குறாரு வயிற்றுல தானே அவருக்கு காயமாக இருக்குன்னு பார்க்கும்போது என்னடா பையனை பிடிச்சி இப்பெல்லாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ இவனும் இல்லையா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. நீ வந்து இப்போ மிஸ்டர் எக்ஸா இல்லாட்டி இந்த விசிறி எப்படி அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பசங்க கேட்டால் கொடுப்பேன் அது அங்கே கடந்து அது நான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாளிச்சு விட்டுருவார். அவர் தான் பயங்கரமாக நினச்சேன். அது மாதிரி சமாளிக்கவுன்னா இவருக்கு வந்து இப்போ டவுட்டாக இருக்குது. அப்போ இந்த 4 பேரில் எவனோ ஒருத்தராக தான் இருப்பான். ஹீரோ ரூமுக்கு போனால் அங்கே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமையும் இப்போ செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் அவருக்கு எதுவுமே கரெக்டாக பிடிப்படலை. வெளியே சுற்றிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் கேட்குறாரு நீ எங்கே இந்த டைமில் வெளியே சுற்றுறேன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்வாருன்னா அதாவது அந்த சீனியர் பையன் என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது உன்னை ஆல்ரெடி பதவியிலேருந்து அதாவது சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக நீ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து திட்டி விட்டுருவாரு. அதே மாதிரி அவங்க தேடுற இடம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு மொக்கையாக போயிடுது. அதாவது சீனியர் பசங்க தேடுறதெல்லாம் அவங்களுக்கு சரியாகவே வரல. அது வரைக்கும் அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஓரளவு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்போ மேத்யூ ரெடியாகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு இங்கே தெரியிற நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியாதுல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட எந்த காரணத்தை கொண்டு நான் தான் மிஸ்டர் எக்ஸ் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தனியாக வந்து டென்ஷனாக இருக்கும். அவனை எதுக்காக இவன் போய் கட்டி பிடிச்சான் அப்படின்ற மாதிரி அதே யோசனையில் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெபேக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இந்த சீனியர் பையனோட அப்பா கிட்ட போய் பேசுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் என்னை இந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்பிடுவேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அதாவது அந்த அரண்மனை பகுதி அது அந்த புறத்துலேருந்து இப்போ நான் நீங்கள் சொல்றீங்கிறதுக்காக இந்த வேலையை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் எப்போ தான் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களாம் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் நினச்ச வேலை முடியல அப்படின்றப்ப அவர் சொல்லிட்டே இருப்பார். இவங்க ரெபேக்காக்கு இன்னும் கோவம் வந்துட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு அந்த ராஜாவுக்கு எதிராகவே அந்த மந்திரிங்க இருக்காங்கல்ல ஹீரோவோட அப்பாவும் அந்த அதாவது சீனியர் பையனோட அப்பாவும் பேசிட்டே இருப்பாங்க. ராஜா தான் அவரை காப்பாற்றுற போல இருக்கு ஏதாவது நம்ம பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பாங்க. ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. ஆனால் கடைசியாக அவங்களோட அப்பா ஆசை என்னன்றதை நிறைவேற்றணுன்றதுக்காக அந்த 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாருல இது எல்லாமே இந்த ப்ரொஃபஸருக்கு நல்லா தெரியறதுனால சரி ஓகே அந்த பசங்களை வச்சு இதை நான் செய்ய சொல்கிறான ஒரே ஒரு கண்டிஷன் அந்த 4 பசங்களை ஏதாவது ஒரு பசங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வார். எதுக்காகனா ஹீரோயின் ஒரு பொண்ணு தானே பையன் சொல்லி படிச்சுட்டு இருக்காங்களா இந்த விஷயம் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும்போது அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போவே அவர் கேட்டு வச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் வந்து திரும்ப ரூமுக்கு
ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க உட்காந்துருக்காரு. இவங்கள பார்த்தோன்னே கோவத்துல எந்திரிச்சு போறாரு. "ஏன் தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தங்கியிருக்கோம். அட்லீஸ்ட் 2 வார்த்தையாவது பேசலாம்னு கண்டுக்கவே மாட்றாரு. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப சோகமா வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லைலா பொண்ணோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்க வந்துட்டு இவங்க குட் நியூஸ் சொல்ல வந்துட்டு அங்க கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதுக்காக ஸ்வீட் குடுக்க வந்தேன் அப்படின்ற மாரிலாம் ஸ்வீட் குடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது. லைப்ரரி பக்கம் வராங்க. லைப்ரரி பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, மேத்யூ நார்மலா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அவரு இப்ப அந்த எக்ஸ் மாரி இல்லல்ல. ஸ்டூடண்ட் மாரி வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் போயிட்டு "இப்ப என்ன ஓகேவா இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியாம அவர் அடிப்பட்ட இடத்துல இது பண்ணிடுறாங்க. "உன்ன வந்துட்டு இடிச்சுட்டேனா, இப்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. உடனே அவரு அந்த மேத்யூ என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து இப்படி புடிச்சு, "வாய மூடு, கத்தாத, எங்க இருக்கும்னு சுத்தி பாரு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஹக் பண்ற மாரி இருக்கா. அது சூப்பர் சீனியர் பசங்க இதையும் பார்த்துடுறாங்க. அன்னைக்கு வேற 2 பேரும் இது பண்ணிட்டு மருந்து போட்டுறத கவனிச்சுட்டு இருந்தாங்களா. "என்னடா இது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு. பையனும் ஒரு வேள லவ் பண்றாங்களோ?" அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. சூப்பர் சீனியர் பசங்க இருக்காங்கல்ல, இவங்க பேசுறது வந்து இப்ப எல்லாருமே கேட்டுறாங்க. கேட்டோனே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய புரளியா ஆயிடுது. இப்ப வந்துட்டு மேத்யூவும் இந்த பையனும் வந்துட்டு லவ் பண்றாங்க அப்படின்ற பேர் வந்து பயங்கரமா அடிபடுது. நெறைய ரூமர்ஸ்லாம் எழுதி அங்கங்க எழுதி கிறுக்குவாங்கல்ல, அந்த மாரி கிறுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த மிஸ்டர் எக்ஸா இருக்கணுன்ற மாரிலாம் இப்ப பேச்சு பயங்கரமா அடிபட்டுட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இப்ப அந்த அந்த ஆள் இருக்கார்ல, அதாவது இந்த சீனியர் பையன் அவனுக்கு வந்து திரும்பவும் அந்த பதவி கிடைச்சது நான் யாருன்றத நானே கண்டுபிடிக்கிறேன்ற மாரி அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்க புரொஃபசர் இருக்கார்ல, அவருக்கு வந்து நல்லா புரியுது. ஹீரோயின் வந்து திரும்ப ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா போல, இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ரூம்மேட்டா தங்கியிருக்காங்களே, இவங்க 2 பேர் லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்து சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோனும் ஒத்துக்குறாங்க. அவனுக்கு தெரியும் நாங்க 2 பேரும் எப்படின்றது அவனுக்கு தெரியுன்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 2 பேரும் ஹக் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தாங்களே அப்படின்ற மாரி இப்ப இருக்கு. இப்ப மத்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ராஜாவே நீ ரொம்ப நேர்மையானவன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த மாரிலாம் கிஃப்ட் குடுத்தாரு. உண்மைய மட்டும் தான் நீ வந்து சொல்லணும் அப்படின்ற மாரிலாம் அவர்ட்ட பேசுறாரு. இப்ப மத்தவங்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்றதுனால இவருக்கு பதவி போனது திரும்பவும் கிடைச்சதுனால இவர் இன்னும் அந்த சீனியர் பையன் ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினை வந்துட்டு அங்க கூட படிக்கிற எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. எல்லாத்தையும் குப்பையெல்லாம் தூக்கி போடுறாங்க. தண்ணியெல்லாம் தூக்கி ஊத்திட்டே இருக்காங்க. பொண்ணு மேத்யூ அங்க வந்துறாரு. இனிமே அவனை யாராவது தப்பா பேசுறீங்க அவ்வளவுதான். இங்க வா, நான் உன்னையே ஹக் பண்றேன். உடனே உனக்கும் எனக்கும் தப்பா இருக்குன்னு அர்த்தமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப ஹீரோ வராரு. ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. அப்ப வந்து அவர் வந்து கேட்கிறாரு, நீயும் தப்பா தான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கானா அந்த நேரத்துல அந்த இடத்துல அவன் கூட நீ எதுக்கு இருந்தேன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் கேட்பாரு. ஹீரோயின் வந்து அமைதியா இருப்பாங்க. ஏன்னா மிஸ்டர் எக்ஸ்ன்றத சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தப்பு பண்ணல, அதை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் போயிடுறாங்க. இப்ப இவருக்கு ஒரு மாதிரி யோசனையிலேயே இருந்துட்டே இருப்பாரு. அப்ப இது ஒரு கேஸா மாதிரி இப்ப வந்து எல்லாரும் விசாரிக்கும் போது டக்குன்னு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீ தான் அவங்க ரூம் மேட்டா இருக்க, உண்மையை சொல்ல அவங்க 2 பேரும் இப்படி தப்பு பண்றாங்கன்னு கேட்கும்போது அவங்க மட்டும் தப்பு பண்ணல, நானும் தான் பண்றேன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாது. ஆமா, ஒரு 2 பேரும் தப்பு பண்றாங்க, அதே இடத்துல இருக்க நானும் தப்பு பண்றதா. அப்ப ஒரு ஆணும் வந்துட்டு ஒரு சந்தோஷத்துல வந்து ஹக் பண்ணா அது வந்து தப்பான உறவுன்னா அப்ப இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நெருங்குற நண்பன் இருக்க தான் செய்வான். அப்ப எல்லாரும் தப்பானவங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருது. ஐயே எதனடா புது கதை வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சிடறாங்க. அப்புறமும் தெரிஞ்சிருது இந்த சீனியர் பையன் பண்ண வேலை தான் இது. அதாவது மிஸ்டர் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் மேல உள்ள கோவத்துல தான் இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டான்ற மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த பிரச்சனை ஒரு வழியா முடியுது. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாரு, அவங்க அப்பாட்ட போய் இதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வேண்டாம், நான் படிக்க விருப்பப்படல, என்கேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு தெரிய வருது அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு. அங்க பார்க்க வந்து அவர் வந்துட்டு அவர் லைலா கிட்ட அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் உனக்கு உண்மையா இல்ல, என்னோட உங்ககிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் ஒரு சுயநலத்துக்காக தான், அதாவது என்ன வந்து ஒரு விஷயத்தை காப்பாத்திக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இப்போ டக்குன்னு சொல்லிடுவாரு. உன்னை அப்படியே கோமா போகும்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்களா, உன்னை நான் வெறுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது காரணம் கிடையாது. என்னைக்கு நான் உன்னை பொண்ணு வேஷம் போட்டு பார்த்தது தானே இவருக்கு இந்த மாதிரி ஆயிட்டாரு. அன்னையிலேருந்தே எனக்கு உன் மேலே வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு பையனா உன் மேலே வரும்போது வந்துட்டு அது தப்பாக போகும், நாளை பின்ன உனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தான் நான் உன்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு உன் மேலே அந்த மாதிரி ஆர்வம் வருது, அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதுலேயும் என்னால் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் அழுக வரும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லைலா பொண்ணு வந்து இப்போ கூட ஹீரோ மேலே கோவப்படாது. அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி அவர் பேசிட்டு போனோன்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். டக்குன்னு வந்துட்டு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஹீரோ இந்த மாதிரி பேசினதெல்லாம் அந்த பொண்ணு எதுவும் சொல்லாது. இங்கிருந்து போன ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது எதுக்காக அவன் திடீர்னு மனசை மாற்றிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியவே புரியாது. நான் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது அந்த அருவிலாம் இருக்குல்ல, டூர் மாதிரி கூட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் இப்போ அங்கே கிளம்பி வராங்க. இப்போ அதில் சில பசங்க அந்த சீனியரோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு ஹீரோயின் பையன் அவங்கள வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறணும், இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் மேத்யூக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் அடிச்சிட்டு போய் எதுக்கடா அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போட்டு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பக்கம் வரும்போது ஹீரோயின் தனியாக நின்றுட்டே இருப்பாங்களே, இவளை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இப்படியே தோணுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஹக் பண்ணிட்டு எனக்கு ஏன் தான் இப்படி தோணுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவார். கவலைப்பட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இப்போ நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அவங்க நினைப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரா, இவங்க தடுமாறி தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. உன்னை ஹீரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவருக்கு வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி திங்ஸ்லாம் அவர் பார்த்துட்டு அப்போ உண்மையிலேயே பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மேத்யூ வந்து எதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ கேட்குறாரு, நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை வேகமாக ட்ரெஸ்ஸாக சரி பண்ணிக்கிறாங்க, என்னத்தை பார்த்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே தேடி வந்தாங்கல்ல, ஹீரோயினை தேடி பின்னாடியே வந்தாங்களா, அவங்களாம் மேத்யூ அடிச்சு விரட்டி விட்டுருப்பாரு. இன்னொருத்தர் அவளை ஃபாலோ பண்ணி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, இவ்வளோ ஈரமான ட்ரெஸ்ஸோட நீ வெளியே போவேனா, பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே போவார். இப்போ உடனே மேத்யூ வர ஹீரோயினை தேடி வந்துட்டு இருப்பாரா. அந்த சீனியர் ஃப்ரெண்டு வேற, நீ எங்கே நீ தேடுறது தெரியுது, இங்கே இவ்வளோ சீக்கிரம் அவங்க போயிருக்கானா ஹீரோட வீட்டுக்கு தான் போயிருப்பா, என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு கரெக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவார். போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்து பொண்ணுன்னு தெரியாமல் சார் யாரையும் விரும்புகிறார் போல இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தோன்னா மேத்யூ வந்து ஹீரோயினை தேடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு, அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு வந்துட்டு இவரோட லவ் சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க ஹீரோ தான் லவ் பண்ணுறாங்கன்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இவங்களோட லவ் சொல்லி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணிட்டே இருக்கு. அதில் நினச்சிட்டே இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் சேஃபாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஹீரோ வந்துட்டு அங்கே பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பையன், அதாவது இந்த சீனியர் பையன் வந்து புக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு புக்கை கொடுத்துருவார்ல, அந்த புக்கை மறைச்சு ஹீரோ எடுத்து வந்து இங்கே வச்சிருவாரு. இங்கே ஹீரோயின் திடீர்னு வந்தோடனே நீ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிப்பேன்னு கேட்டுருவாங்க. அதை அவன் தெரியாமல் நீங்க கொடுத்துறான்னு வேகமாக அது பிடுங்கும்போது ரெண்டு பேரும் மேலே விழுந்துப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொமான்ட்டா அப்படி இப்படி போகும்போது ரொமான்ஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓப்பனாக ஹீரோ வந்து கேட்பாரு, நீ எதுக்காக பொண்ணு வேஷம் போட்டிருக்க, அதாவது பையன் வேஷம் போட்டிருக்கேன்னு கேட்கும்போது, நான் அன்றைக்கே சொன்னல எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க, என் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி புக் ஷாப்பில் எழுதினேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு கதையெல்லாம் எழுதினேன் கொண்ட அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்தேன், நீ இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கும்போது இந்த பிளாங்கெட்டை பொத்திக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம், நான் அந்த பிளாங்கெட்லேயே சுற்றி படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ உன்னோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை மனசுக்குள்ள திரும்ப சொல்லி பார்த்துட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு நீதி நேர்மைன்னு இருக்கணும்ல, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு, இந்த சட்டத்திட்டத்துக்கு மாதிரி நீ வந்துட்டு ஒரு பொண்ணு இங்கே வரக்கூடாது, நீங்கள் வந்து வெளியே போய்டுன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்துக்கு தான் நான் எதிராக இல்லை, என் பொண்ணுங்களுக்கு எதிராக தான் அந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி இப்போ மறுநாள் காலையில் இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறேன், நம்ம நினச்சா மட்டும் சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதோட வந்து இப்போ மேத்யூ பார்க்குறாரு, என்கிட்ட சொல்லாமல் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் ரெபேக்கா வந்து ஹீரோனை பார்த்து தனியாக பேசணும்னு பேசுவாங்க. அப்போ வந்துட்டு மேத்யூ சொல்வார், அவளை நம்பி போகாத, அவள் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்கன்னு இவங்க வர சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு பரீட்சை வரப்போது, அந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு ராஜா வீட்டு தோட்டத்தில் ஒரு பழம் காய்க்கும், அது வேற எங்கேயுமே காக்காது, அந்த பழம் வந்து பரிசா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு லைப்ரரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே வருவார். நீங்கள் வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஆசையாக வருவாங்க. வரும்போது அவர் என்ன சொல்வார்னா, உன்னை நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், ஆனால் இப்போ இங்கே வந்த இடத்துல நீ ஒரு பொண்ணாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ உனக்கு இங்கே இருந்தால் பிரச்சனை, நீங்கள் வந்து வெளியே போகிறதா நல்லது, என்ன தண்டனையும் கிடச்சிடக்கூடாது, மற்ற பசங்களோட தொல்லையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். இந்த ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் ஒரு பொண்ணாக இருக்கிறனால தானே இது மாதிரிலாம் பண்ணுறேன், இப்போ ஒரு பரீட்சை நடக்க போதில் அதில் மட்டும் நான் ஃபஸ்ட் மார்க் வந்தேன்னா நான் இங்கே இருந்து படிக்கிறதுக்கு என்ன நீ அலோவ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அது வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் இங்கே திரும்ப வந்துட்டேன் படிக்கிறதுக்கு, அவர் கல்யாணன்றதுனால படிக்காமல் போனார்ல, நான் இருக்கும்போது நீ என்னை விட மார்க் நல்லா மார்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். பார்த்தோம்னா அந்த எக்ஸாம் டேட்டும் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க. இப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் வந்து ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆன்சர் வந்து ஹீரோன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஹீரோயின் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைப்ரரியில் வந்து செக் பண்ணும்போது ஹீரோ சொன்னது தான் சரியாக இருக்கும். டக்குனு வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும், நல்ல மார்க் எடுத்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு என்ன சொல்வார்னா, நீங்கள் இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா நீ பொண்ணாக இருக்கிறனால நாளைக்கு உனக்கு தண்டனை எதுவும் கிடச்சிடக்கூட நினைக்கிறேன்னு சொல்லுவார். ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லும்போது, நீ பொண்ணாக இருந்து நீ பாஸ் ஆகி ஜெயிச்சுட்டு நீ என்ன செய்ய போகிற, இந்த இதுக்கு நானும் பார்க்குறோன்னு ஆசை தான் படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு அவர் கராராக பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த நீதி நேர்மைன்னு இதெல்லாம் சொல்கிறீங்க, படிப்பு முக்கியம்னு சொல்லி, அப்போ நான் முக்கியம் இல்லைன்னு ஹீரோயின் கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு லவ் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நீயும் முக்கியம் தான் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். சரி அது போகட்டும், அன்றைக்கி நதிக்கரையில் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தான் தண்ணிக்குள்ளே விழுந்த, அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல வந்திருப்பேன், அது எப்படி இப்படி சொல்ல முடியும், பரீட்சையிலலாம் நல்லா மார்க் வாங்க தெரியுது, இதெல்லாம் சொன்னால் தான் புரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, சொன்னால் தான் எனக்கு புரியும் ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கிஸ் பண்ணிவிடும். அதோட இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அங்கே டக்குன்னு இங்கே வெளியே போவாங்க. வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் யாரோ ஒரு கருப்பான ஒரு வந்து ரெண்டு பேரும் மேலே தூக்கிட்டு போயிடும். இது மாதிரி அந்த மேத்யூ இன்னொரு சீனியர் பசங்க தூக்கிட்டு போயிடுங்க. இது யாருன்னு பார்த்தா ராஜாவோட வேலையாக தான் இருக்கும். ராஜா தான் தூக்கிட்டு போயிருப்பாரு, ஆள் வச்சு வர சொல்லியிருப்பாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் விசாரிப்பார். எங்கள் அப்பாவோட ஆசை என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்த வந்து தலைநகரமாக ஆக்கணுன்றது எங்கள் அப்பாவோட கனவு, ஆனால் அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ராஜா இப்போ பேசுவார். இப்போ ஹீரோயினும் வந்து வெளிப்படையாகவே இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு இப்போ ஹீரோனோட அப்பா வந்து இறந்து போனதுக்கு காரணம் வந்து ஹீரோவோட அப்பா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஒன்று ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் நாங்கள் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்களா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதை கேஸ் அப்படிலாம் பார்க்கும்போது தான் கடைசியில் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த சீனியர் பையனோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு ஹீரோட அப்பா மேலே பழி போட்டிருப்பாரு அப்படின்ற விஷயம்லாம் தெரிய
தெரிய வந்துடும். அதோட அவரையும் அவங்க பையனையும் செஞ்ச வேலைக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த மாதிரி அங்கே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் ஓப்பனாகவே லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் வெளியே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்துட்டு ஹீரோ நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பாங்க. அவரும் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சதுனால அவங்க அங்கே படிக்கட்டும்னு விட்டுருப்பாங்க. படித்து மார்க்லேயும் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுனால இப்போ அவங்களுக்கு அந்த அவங்க பொண்ணு தான் அப்படின்ற விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ப்ரொஃபஸரும் போயிட்டு ராஜா கிட்டேயும் சொல்லும்போது அவங்கள பற்றி ஆல்ரெடி அவருக்கு தான் ராஜாக்கு தான் எல்லாம் தெரியும்ல, ஏற்கனவே அந்த ஹாரியோட பொண்ணு தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த ஹீரோனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது இருக்காது. ஏன்னா நியாயத்துக்காக தான் அவங்க இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருவாங்க. ரெண்டாவது ஹீரோயின் போய் அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, ஏமா அப்பாவை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு, அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் மிரட்டி இருப்பாங்க அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் காசு வாங்கினதெல்லாம் அந்த சீனியர் பையனோட அப்பா தானே, அதனால தான் நான் சொல்லணும்னு சொல்லி ஹீரோனோட அம்மாவும் சொல்லுவாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க லவ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் அதாவது மேத்யூ இருக்காரு, அவர் பண்ண வேலையை இன்னொருத்தர் யாரோ இப்போ புதுசாக நோட்ஸ் எழுதி போடுறாங்கன்றது மேத்யூக்கு தெரிய வரும். நான் பண்ணுற வேலையை இப்போ யார் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துரத்திக்கிட்டே போவார். போய் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணாக இருக்கும். உடனே இவருக்கு விக்கல் வந்துடும். நீ எதுக்குமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அதுவும் நீ எழுதி போடுறதுலாம் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இனிமேல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி போடணும், அதுவும் இல்லாமல் இந்த ஓட்டு மேலே ஏறும் போதெல்லாம் பார்த்து ஏறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். இது பேசும்போதே அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போவார். ஏன்னா இவங்க பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு பண்ணுறா, அப்போ இவங்க 2 பேரும் ஜோடி ஆகிற மாதிரி தானே. அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும். இப்போ ராஜா நினச்ச மாதிரியே ஒரு ஊரை உருவாக்கி அதை தலைநகரமாக ஆக்கிடுவார். ஏன்னா அவங்க அப்பாவோட ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்படுத்திடுவார். இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க படித்த யூனிவர்சிட்டிலே வந்து ப்ரொஃபஸர் வேலையை அவங்களுக்கு கிடச்சிரும். அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அவங்க 2 பேருமே நேர்மையாகவே அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பையன் வந்து லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி பேசுவார்னா, நீ வந்து இந்த மாதிரி என் பையன் உன்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிய வருது, ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன், அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ தான் எப்படி இருந்தாலும் அவனை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி மருமகளை அவனை ஏற்றுக்கிட்டேன்றதே கொஞ்சம் கராராக தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார். ஹீரோன் அப்புறமா லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, 2 பேரும் அங்கே வேலை பார்ப்பாங்க. அப்போ பசங்களாம் ஹீரோனை சுற்றி வந்து டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்புறமா வெளியே தான் சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இவங்க 2 பேரும். வீட்டுக்கு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே இது இப்படி பொசசிவாக இருக்காது, எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க சொல்லும்போது, உன்னை சுற்றி இருக்க ஒரே பையன் நானாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.